சினிமா பார்க்கறதுக்காகவே ஒரு 5 வருஷம் பார்த்து ஒரு தேட்டரில் போய் வேலை செஞ்சேன். அந்த படத்துக்கு வந்து நான் இசையில் கூட எனக்கு டைட்டில் சாங்க ராஜன் பாடி அப்படின்னு அட்டம் பிடிச்சேன். இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுப்போம்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா மாரியம்மா சாங் கிடைமாசம் வரும். அந்த சாங் வரும்போது எல்லா தேட்டர்லையுமே லேடிஸ் வந்து ஆட்டத்தான் கைப்பட்டேன். இன்றைக்கி சினிமாவை தொடர்ந்து பார்க்கணுங்கிறது தான் போய் சேர்ந்தேன். இப்போ தேட்டருக்கே போய் சேர்ந்தேன். சினிமா தேட்டர் அவ்வளோதான். குழந்தைங்களுக்கு இந்த 2K கிட்ஸுக்குலாம் வந்துட்டு உங்க படத்தை தியேட்டர்ல பார்க்குற வாய்ப்பு வந்து கிடைக்கல. அதனால ஒரு ஃபேனா வந்து நான் கேட்குறேன். சுவாய் சார் பிரபு சார் அப்படிப்பட்ட ப்ரோக்ராம் ஒரு பூஜைக்கு பிரபு சார் பூஜைக்கு சுவாய் சார் இருந்தார். அத்தா என்னடா அதுல வந்துட்டு இந்த சொப்பன சுந்தரி அந்த கார் ஒரு விஷயம் வரும்ல, அதை நினைச்சு பார்த்தாலே எங்களுக்கு சிரிப்பு வரும் சார். அதை ஆக்ட் பண்ணும்போது எப்படி இருந்தது அந்த ஷூட்டிங்? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட ஒரு லெஜெண்டரி ஆக்டர் தான் இருக்காங்க. சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்கேயாவது நீங்க ஒரு பிரைட் கலரை பார்த்தாலே சார் மூஞ்சி கண்டிப்பா வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரைட்டான ஸ்மைலோட பிரைட்டான அவுட்ஃபிட்டோட எப்பவுமே வந்துட்டு பக்கத்துல இருக்கவங்களும் பிரைட்டா வச்சிருப்பாரு. இது நான் சொல்றதை வச்சு பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேற யாரும் இல்லை, நம்ம மக்கள் நாயகன் ராமராஜன் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜெம் டிவி நேயர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். கேளுங்கம்மா. ஓகே சார். வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? வாழ்க்கையாக தான் போயிட்டு இருக்கு. அது என்னன்னா கேட்டேன், அது பாட்டு போயிட்டு இருக்கு. நம்ம ஏறிக்கலாம், இறங்கிக்கலாம், போய்க்கலாம், உட்காந்துக்கலாம், தூங்கிக்கலாம், படுத்துக்கலாம், அவ்வளோதான். வாழ்க்கைங்கிறது அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. வாழ்க்கை வந்து நம்மளை பார்க்காது, நம்ம தான் வாழ்க்கை பார்க்கணும். அது நார்மலாக போயிட்டே இருக்கு. எப்படி போகணும் அப்படியே போயிட்டு இருக்கு. ஓகே சார். நீங்கள் சொல்கிற மாதிரி வாழ்க்கை அது பாட்டுக்கு போய்கிட்டே தான் இருக்குது. அதில் அந்த வாழ்க்கையில் உங்கள் பாட்டு வந்துட்டு வேறு லெவலில் போயிட்டு இருக்கு சார். ஆமாம், வேறு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நான் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது சினிமாவாகட்டும் அரசியலாகட்டும் எல்லாருக்கும் அப்படி எப்படி போயிட்டு இருக்கு. ஏன்னா இதுதான் பாப்புலர், மக்கள்கிட்ட போயிடுச்சு. ரைட்டு, மிகப்பெரிய ஐட்டம் சினிமாவும் அரசியலும் தான். அது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃபாக அமைஞ்சது சினிமா. ஃபஸ்ட்டு ஊர்லேருந்து வரும்பொழுது நமக்கு வந்து சினிமாவிலேருந்து சின்ன பிள்ளைலேருந்து எனக்கு சரியான ஒரு வெறின்னே சொல்லலாம். ஓகே சார். சினிமா பார்க்குறதுக்காகவே ஒரு 5 வருஷம் பார்த்து ஒரு தேட்டரில் போய் வேலை செஞ்சேன். ஏன்னா ஒரு படத்தை திருப்பி பார்க்கலாம். வேலை செய்யும்போது டிக்கெட் கொடுப்பேன், போய் வீட்டில் போய் சாப்பிட்டு வருவேன், படம் பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு வேகமான ஒரு வெறி இருந்தது. மெட்ராஸ் வரக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா ஒரு ஸ்டேஜில் வரும்பொழுது வந்து மெட்ராஸில் வந்து காரைக்குடி நாராயணன் சார் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு பார்த்தது. அவரோட ராமநாதன் சார், பம்பட்டியன் படம் டைரக்டர் ராஜேஷ் அவரோட வந்து ஆரம்பித்த பயணம். அவங்க சின்ன சின்ன வேஷங்கள் கொடுத்து அப்படியே பண்ணிக்கிட்டு தான் ஒரு ஸ்டேஜில் வந்து உதவி டைரக்டர் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்தது. டைரக்டர் ராமநாத் சார் முதல் டைரக்டர் பண்ணும்போது வாடான்னு கூப்பிட்டு அவர் உதவி டைரக்டராக வச்சுக்கிட்டாரு. அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 37 படங்கள் 40 படங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன், அசிஸ்டன்ட் டைலாக் டைரக்டராக ஒர்க் பண்ணேன், சின்ன சின்ன வேஷம் ஆக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு நடிக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. அந்த படம் வந்து சட்டக் திருத்தங்கள்ன்ற படம், மோகன் சார் ஹீரோ இருப்பார். அதில் அவருக்கு நண்பனாக வருவேன். அதுக்கப்புறம் எனக்கு மைண்டில் வந்து அது வேண்டாம். அடுத்த படம் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் தான் எல்லாம் எழுதுவேன் ஸ்கிரிப்ட்லாம். அப்போ எங்கள் டைரக்டர் ராமநாத் சார் கேட்டாங்க, ஏன்டா உனக்கு வேஷம் போடலையானார். எனக்கு வேணாண்ணே, நடிக்க இன்ட்ரெஸ்ட் சொல்லிவிட்டேன். நீங்கள் நல்லா கவனிக்க, நடிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுக்கு வந்தேன் நடிக்கணும்னு. அது கேரக்டர் ஆர்டிஸ்ட்டோ இல்லை வேறு செகண்ட் ஹீரோலாம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் ஆக்ட் பண்ணணும், ஒரு சர்வர் ஆக்ட் பண்ணுவோம். ஏன்னா வந்து என்ன சார் இருக்குன்னு கேட்பேன். சொல்ல தெரியாதா? இட்லி வடை பொங்கல் பூரி சப்பாத்தி சொல்ல தெரியாது நமக்கு. அது மாதிரி பண்ணால் போதுமே. நம்ம என்ன சிவாஜி சார் மாதிரி வேறு வடை கடை பண்ண பேசி அனுப்பி போகிறோம், அதெல்லாம் வராது. அப்படித்தான் நினச்சேன். ஆனால் அதை மீறி நம்ம உதவி டைரக்டர் இருந்து டைரக்டர் ஆகிறது பிஎஸ் வீரப்ப ஐயாவும் பிஎஸ் ஹரிஹரன் சாரும் டைரக்டர் ஆக்குனாங்க. அது பெரிய விஷயம். கடமைங்கிற படம் கரெக்ட். கடமை படம் தான் நான் கடைசியாக உதவி டைரக்டர் இருந்த படம். அதுக்கப்புறம் டைரக்டர் ஆகிட்டேன். டைரக்டர் ஆகுன்றதுன்றது டெஃபினட்டாக வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல பாரத சார் படம் மாதிரி ஒரு நல்ல ஒரு கிளாஸ் தான் வரணுன்றது தான். அந்த படம் மண்ணுக்கத்தை போகணும் டெஃபினட்டாக போய் மண்ணுக்கத்தை போன படத்துக்கு இளையராஜா வந்து எனக்கு வேணும். இளைய சின்ன வயசுலேருந்து ஐ மீன் அன்னக்கிளியிலேருந்து மதுரை மினிப்பில் பார்த்த 16 எனக்கு வந்து அவருடைய மியூசிக் ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த வித்தியாசம் அது என்னன்னா அது பேருக்கு தெரியாதுன்னா, அவர் அன்னக்கிளி அண்ணன் வர்றதுக்கு முன்னால் வந்து ஹிந்தி முகம் அதிகமாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் ஹிந்தி படத்தை ஓடும், தமிழ் படம் அவ்வளோ வராது. ஒரு ஸ்டேஜில் பெரிய ஹெவியாஜ் பிரகாஷ், தர்மேந்திரா, சஞ்சீவ் குமார், அமிதாப் பச்சன், தேவானந்த் இவங்கெல்லாம் இருக்கும் பொழுது நிறைய ஹிந்தி முகம் அதிகமாக இருந்துச்சு. ராஜானே பாட்டை அன்னக்கிளி வந்ததுக்கப்புறம் தான் அப்படி கிராமத்து சாய் எல்லாம் கொண்டு வரதான் கம்ப்ளீட்டாக அந்த தமிழ் பாட்டை ரசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தன்மை மாறணும்னு சொல்லலாம். அதனால் மண்ணுக்கத்தை பொண்ணுக்கு ராஜானை மியூசிக் பண்ண மாட்டேன். எங்கள் பிஎஸ் ஒரு பையன் இல்லைப்பா இது கொஞ்சம் பிரச்சனை பண்ணுமென்ட்டு அப்புறம் சொன்னார். சரி யார் போடலான்னு அப்போ ராஜானை விட்டுருங்க, அமரனை போட்டுருவோம். ஏன்னா அவரோட தம்பி
நம்மளுடைய ஃபீலிங் என்னன்னா தம்பி அமரனை போட்டு வந்தோம்னா என்னைக்காவது நம்ம ராஜாவில் போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பண்ணேன். பட் என்ன படம் முடிச்சுட்டு நல்லா கதை ஓடிச்சு, நல்லா ஓடிச்சது. எயிட்டில் ரிலீஸ் ஆச்சு நினைக்கிறேன், 5 வாரமோ 6 வாரம் ஓடிச்சு. அந்த படத்துக்கு வந்து நான் இசையில்னா கூட எனக்கு டைட்டில் சாங்க ராஜா பாடி அப்படின்னு அட்டம் பிடிச்சேன் அமரன்ட்டு. இவர் போய் கேட்டிருக்காரு, அது வர முடியல, பக்கா பிஸி, எல்லா ஹீரோவுக்கும் பயங்கரமான மியூசிக் கொடுக்குறாரு, வர முடியாது சொன்னேன். இப்போ அண்ணன் வர முடியும்னு சொல்லிட்டாங்களப்பா. என்ன இல்லைண்ணே, அவர் டைட்டில் சாங் பாடி நான் படம் ரிலீஸ் பண்ணல அப்படின்ட்டேன். அப்புறம் அவர் போய் யாரும் கேட்கும்போது அவர் வந்து எனக்கு வந்து பிரசாத் லேபில் வந்து அந்த என்னை பற்றி கேட்டு பாரு ஊருக்குள்ளே குத்தங்கோர எதுவும் இல்லை அப்படி பாடினார். பாண்டி டைட்டில் சாங், அந்த டைட்டில் சாங் அவர் குரல் பாடினுடைய ஸ்டார்டிங் இன்றைக்கி வரைக்கும் இந்த ரீஎன்ட்ரி வந்து அவர் காம்பினேஷன் வரணுன்ற அளவுக்கு இருக்குன்னா அதான் ஆண்டனுடைய விதிப்படம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அக்கேஷனாக ஒரு டைரக்ஷன் பண்ணி சரியாக போகும்போது நம்ம ஊர் படம் சொல்கிறாங்க, அதை நம்ம ரொம்ப தயங்கல். என்ன அந்த ஹீரோவா இது முடியுமா வரும்போது என்னென்னா அந்த உதவி டைரக்டராக வேலை செஞ்சதுனாலையும் வசன உதவி கற்றுறதுனாலையும் எல்லா டெக்னிக்கலையும் கற்றுக்கிட்டதுனால தான் நம்ம நடிப்பு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. பட் நடிக்கணும் போது ஹீரோ வரும்போது ஒரு கதையை சொன்னாங்க, அதை படிக்கணும்னு ஓகே சப்ஜெக்ட் அடிக்கலாம்னு சொன்னோம். அந்த படம் 100, அந்த படத்துக்கும் மியூசிக் ராஜன் இல்லை, அதுக்கும் முதல் படம் அமரன் மியூசிக் பண்ணாங்க. 2வது படம் எனக்கு கொடுத்தது சங்கிலி முருகன் வந்து பார்த்துட்டு கொடுத்த படம் தான் எங்கள் ஊர் பாட்டுக்காரன். எனக்கு 2வது படம் ரிலீஸ் ஆகும் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் தான். பட்டி தொட்டி குடிசை வரைக்கும் உள்ளே போய் சேர்ந்தது. அந்தளவுக்கு ஒரு அருமையான இசையமைப்பில் எல்லா பாட்டும் சூப்பர் ஹிட்டு. அந்த படம் தான் மனோ சாருக்கு வந்து எல்லா பாட்டும் படத்தில் உள்ள பாடல்கள் ஃபுல்லாக மனோ படிப்பார். அவர் ஆரம்ப வந்த நேரம் டைட்டில் சாங் மட்டும் ராஜனம் பண்ணேன், எங்கள் ஊர் பாட்டுக்காரன் போட்டேன், அதுலேயே ரொம்ப சந்தோஷம். அப்படியே ஸ்டார்ட் அதுக்கப்புறம் வருஷம் பார்த்துட்டு என்னை பற்றி ராசவன் நம்பி செண்பம் எல்லா படம் ஓடிட்டே இருக்குது. எங்கள் ஊர் காவக்காரன், நம்ம ஊர் நாயன், எல்லா படம் ஓடிக்கிட்டு இருக்குது. என்னை பற்றி ரசம் எங்கள் ஊர் மாப்பிள்ள போயிட்டு இருக்கும்போது பொய்யூருங்காவின் போது கரகாட்டக்காரன் வந்து ஒரு 18வது படம் எனக்கு. 18வது படம் ஹீரோலி அதை எக்ஸ்ட்ரீமாக தூக்கிடுச்சு. அது வந்து அதை நல்லா பெருசாக போகும் நினச்சது. இந்த மாதிரிலாம் வந்து நம்ம நினைக்கல, இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுப்போம்னு நினைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாரியம்மா சாங் கிளைமாக்ஸில் வரும், அந்த சாங் வரும்போது எல்லா தேட்டர்லையுமே லேடிஸ் வந்து ஆட்டம் தான் கேள்விப்பட்டேன். அதுதான் நம்ம நினைக்கல, பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அது கிட்டத்தட்ட எல்லாம் சொல்லும்போதே வண்டி கிட்டில் வந்திருக்காங்க, மாட்டு வண்டி கட்டி பார்க்குறதுக்கு. அவ்வளோ கூட்டங்கள், அவ்வளோ ஆடியன்ஸ் சொல்லுவாங்க, அதிகமான ஆடியன்ஸ் பார்த்த கரகாட்டக்காரன். அது ஒரு மிகப்பெரிய ஒரு லைஃபு. அந்த படம் வந்து மதுரில் வந்து நான் தான் ரிலீஸ் பண்ண படத்தை. அது கிட்டத்தட்ட நாட்டியாவில் வந்து ரெகுலர் ஷோ வந்து 380 நாள் ஓடிச்சு ரெகுலர் ஷோ. தினசரி பொண்ணுங்காச்சு, சனியாக நாகாச்சு. இங்கே மெட்ராஸ் மாதிரி நூன் ஷோ கிடையாது, ரெகுலர் ஷோ ஓடிச்சு. ஆனால் இப்போ இது கியூப் சிஸ்டம்ன்ட்டு கிடையாது, அப்போ பிரிண்ட்டு தான். அது மொத்தமே மதுரை ராமநாதபுரம் ஏரியானா ஒரு 5 போடுவாங்க, ஒரு 7 போடுவாங்க, அவ்வளோதான். இப்போ இந்த சிட்டியில் மற்ற தேட்டர்லாம் கேட்குறாங்க, சார் பிரிண்ட் எங்களுக்கு வேணும்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் விளம்பரம் கொடுத்த இன்று முதல் 2வது ஆண்டு ஆரம்பம் கரகாட்டக்காரன். இன்று முதல் ஜூன் 16, அது 89 ரிலீஸாக 90 கொடுக்குறோம். இன்று முதல் 2வது ஆண்டு ஆரம்பம் 2வது ஆண்டு ஆரம்பம் போடுறோம். ஒரு 20 நாள் போச்சு. அந்த சுற்றி தேட்டர்லாம் ரொம்ப தேட்டர்லாம் டைப் பண்ண ஆரம்பிச்சோம் கொடுங்கன்னு. சரி தூக்கிறியா, ஒரு வருஷம் ஓட்டிச்சு நீ அப்படின்னா படம் வந்துதே இல்லையா. அதுதான் சிட்டிக்குள்ளேயே ஒரு 100 நாள் சுற்றுச்சு. ஸோ 485 நாள் மதுரையில் ரெகுலர் ஷோ, தினசரி 3 காட்சி செய்யாச்சு. அது மிகப்பெரிய விஷயம் படமாக அமைஞ்சது. வாழ்க்கையில் நான் மறக்க முடியாது. நம்ம தமிழ் மக்கள், தாய்மார்கள், என்னுடைய ரசிகர்கள், உலகத்துக்கு எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு படமாக கரகாட்டக்காரன். அதில் நிறைய பிடியிருப்பார் இசை வந்து அண்ணன் ராஜா அண்ணன். அதேமாதிரி எக்ஸ்ட்ரானரியான ஒரு காம்பினேஷன் வந்து கவுண்டமணியான செந்திலன் வந்து அந்த காம்பினேஷன் எப்போவுமே எனக்கு மிகப்பெரிய ஹெல்ப் ஆச்சு. என்ன அப்படின்னா கனகாவும் ஒரு தேவிகா அம்மா முதல் படம், அதுவும் கனகாவும் அது ஃபஸ்ட்டு காம்பினேஷன் பெருசாக போயிடுச்சு. பட் எனக்கு என்னென்னா இந்த கரகாட்டக்காரன் ஓடிச்சு இல்லைங்களா, அதில் எல்லா ப்ளஸும் இருந்துச்சு. அதில் நான் இருந்தேன்னு தான் நினச்சிக்கிறேன். இவ்வளோ ஒரு மாபெரும் வெற்றியில் என்னை ஆண்டவர் இருக்க வச்சிட்டாங்க. அதான். ஓகே சார், இவ்வளோ பெரிய ஸ்ட்ரகுளான ஜேர்னியை இவ்வளோ ஷார்ட்டாக ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிட்டிங்க. ஓகே சார், நீங்கள் வந்து படங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படி சொன்னீங்க, நடிக்கணும் அப்படின்றது. பட் வீட்டில் நம்ம சொல்லும் போது ஏதாவது ஒன்று திட்டிருப்பாங்கல்ல. இப்போ வந்து சினிமா வந்து ஈஸி, ஆனால் அந்த காலத்தில் அவ்வளோ ஈஸி கிடையாது. வீட்டில் என்ன சொன்னாங்க, நீங்கள் போய் நான் நடிக்க போகிறேன்னு வந்துமா ஒரு நாள் வந்து படம் பார்க்க படம் தெரிஞ்சால் எங்கள் அண்ணெல்லாம் வாத்தியார் அவர் அடிச்சுடுவார். சினிமா பார்க்கக்கூடாது, நீ நாடகம் பாரு, கரகாட்டம் பாரு, ஒயிலாட்டம் பாரு, மயிலாட்டம் பாரு, படச்சிட்டு போயிட்டு வா, சினிமா மட்டும் போகக்கூடாது. ஆனால் எனக்கு என்னென்னா ஒவ்வொரு ஷோவும் எங்கேயாவது காரணத்தை சொல்லி வந்து நான் வந்து சினிமா பார்த்துருவேன். இந்த மாட்டி ஷோ பார்த்துட்டு அது வந்து ஸ்கூலில் எங்கள் ஹைஸ்கூலில் மேலூரில் விட்டோம்னா 4 to 4:30 நான் 5 மணிக்கு வந்தாகணும்ல. இது மாட்டி ஷோ விடுறதுக்கு 5:30 ஆயிரும். அதை கடைசி ஒரு ரீல் பார்க்காம சீக்கிரம் போயிடும் வீட்டுக்கு திட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நேராக வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு தமிழரசி ஸ்கூல் இருக்குது, அதில் மண்ணெலாம் இருக்கும். அந்த மண்ணெலாம் காலை சேர்த்து பூசிக்கிடுவேன். பூசிக்கிட்டு போய் கேட்டேன், என்ன கேட்டால் ஏன்டா லேட்டர்னா இல்லை விளாண்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரிலாம் வந்து உண்டு. அப்படியே ஒரு ஷோ பார்க்குறதுக்கே அடி வாங்கினேன் நான் எங்கள் அண்ணன்கிட்டலாம்.
இன்றைக்கி சினிமாவை தொடர்ந்து பார்க்கணுங்கிறது தான் போய் சேர்ந்தேன். இப்போ தேட்டருக்கே போய் சேர்ந்துட்டேன். +2 வரைக்கும் படித்தேன். தமிழ் ஒரு பாட்டு பாஸ் பண்ணேன். எழுத சொன்னாங்க, வேணான்ட்டேன். படிப்பு வரல. படிப்பு வந்து நடிப்பு தான். சினிமான்னு தெரியுது, அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு சைக்கிள் வந்தது இங்கே மெட்ராஸ்க்கு வந்தது. ஓகே சார். நீங்கள் சின்ன வயசில் ஃபஸ்ட்டு பார்த்த படம், அதை பார்த்து நானும் நடிகன் ஆகணுன்ற ஒரு வெறி வந்திருக்குல்ல, அது எந்த படத்தை பார்த்து? நடிகன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த நடிகன்றலாம் கிடையாது. சினிமா நடிக்கணும். ஓகே. நடிகன்றது வேற. நடிகன்னா அது ஹீரோ, செகண்ட் ஹீரோ, கேரக்டர்ஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல. சினிமாவில் நடிக்கணும். அது ஏன்னா அந்த இப்போ வந்து நீங்கள் மீடியா கட் பண்ணுறீங்க, டிவி போடுறீங்க, ஆடியோ பண்ணுறீங்க, யூடியூப் பண்ணுறீங்க, அதெல்லாம் பார்க்குறாங்கல்ல. உள்ளங்கையிலேயே உலகம் வந்துருச்சு சொல்லுங்க வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் என்னென்னா செத்து போயிட்டா திருப்பி உசோட பார்க்குறது எந்த சாதனம்? அது சினிமா. அப்போ இவர் எதுவுமே இல்லை, ஸ்டில்லு. இந்த நம்ம ஸ்டில் கொடுக்குறோம், ஸ்டில்லு. அதுக்கப்புறம் சினிமாவில் தான் பார்ப்போம். ஆஹா, பிற்காலத்தில் வந்து பின்னால் செத்துக்கிறது போனால் உயிரோட காக்கக்கூடிய சினிமா தான் போல் இருக்குது. அது ஒன்று. எங்கள் அப்பா நாடக நடிகர்ன்றதுனால அந்த ஒரு ஜீன் எங்கள் இருந்திருக்கு வந்துருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே எங்கள் ஃபேமிலி யாருக்குமே இல்லை. எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட எல்லாருமே மாமியார், மச்சான், அண்ணன், தம்பி எல்லாருமே பூரா ஹெட் மாஸ்டர். எல்லாருக்கும் படித்து பெரிய ஆளை சொல்கிறாங்க. எனக்கு நடிப்பை தவிர வேறு இன்ட்ரெஸ்ட் இல்லை சின்ன வயசுலேருந்து. அதனால் நான் வந்து ஒரு பெரிய விஷயம். இந்த வேலை பெரிய வந்தது. நான் டைரக்டர் நினைக்கல, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனேன். ஒரு கேரக்டர் நினைக்கல, நடிச்சிட்டேன் போதும், அவ்வளோதான். அது மாதிரி ஹீரோ நினைக்கவே இல்லை. ஆனால் ஹீரோ நடித்தா கூட ஒரு படம் 2 படம் 2வது படம் பாட்டுக்காரன் ஓடி 18வது படமும் இவ்வளோ பெரிய தூக்கி அடிக்கும்னு நினைச்சது கிடையாது. ஓகே சார். இப்போது ராமராஜ் சார் சொன்னாலே வந்துட்டு அந்த பிரைட் கலர்ஸ், கண்டிப்பாக உங்கள் பேரை சொன்னோன்னே அந்த கலர்ஸ் வந்து ஞாபகம் வந்துடும். எப்போலேருந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரைட்டாக வந்து ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிங்க? எதனால் அது சின்ன வயசுலேயே இந்த முடி சீவுறது, வைக்கிறது, பண்ணுறது போட்டோகள் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. அது படங்கள் பார்க்கும்போது எல்லா படம் பார்ப்போம் இல்லையா. நம்ம தேட்டரில் வேலை செய்யும்போது தான் ஓடுற படத்தை பார்க்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னால் வந்து எல்லா படத்தையும் பார்ப்போம். எல்லா நடிகரும் பிடிக்கும். அந்த நடிகர் தினேஷ் சார் ரொம்ப பிடிக்கும். தலைவர் எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். அவர் ரொம்ப பாசமான ஆள். ஒரு ரசிகன்னா அவருடைய ரசிகன் தான். எல்லாரையும் பிடிக்கும். அஜய், ஜெயசங்கர் சார், ரவிச்சந்திரன் சார், எஸ்எஸ் சார், ஜெமினி கணேசன், சிவகுமார் சார், முத்துராமன் சார். சிவகுமார் சார்லாம் இன்றைக்கி வந்து மார்க்கண்டே சொல்லுவாங்க. அப்போ அழகாக நடிக்கக்கூடிய ஒரு சிவகுமார் சார். அவருடைய பசங்கள்லாம் இன்றைக்கி சூர்யா கார்த்தி எங்கேயோ போயிருக்காங்க. சுவாய் சார், பையன் சார், பிரபு சார். அப்படிப்பட்ட ஒரு பூஜைக்கு பிரபு சார் பூஜைக்கு சுவாய் சார் வந்தார். ஆத்தா என்னடா அது, இப்படிப்பட்ட சுவாஜி சாரோட இப்போ நிற்கிற ஸ்டில்லு. அவர் பையன் பிரபு சார் கூட நான் 4-5 படம் அஷ்டத்தில் வேலை செஞ்சுருக்கேன். அதெல்லாம் பெரிய ஒரு கொடுப்புனே நினச்ச காலம் உண்டு. ஸோ பட் இந்த படங்கள் பார்க்கும் பொழுதோ அங்கேயோ இங்கே தேட்டரில் திருப்பி பார்க்குறோம். ஒரு ஷோவை மாட்டி ஷோ பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறோம், செகண்ட் ஷோ பார்க்குறோம். எல்லாம் பார்க்கும்போது பாட்டு சீனை வரும்போது தலைவர் எம்ஜிஆர் மட்டும் ஒரு கலர்ஃபுல்லாக வர்றாரு. டக்குன்னு தெரியுது. ஆனால் ஒரு கூட்டம் வந்தால் கூட இங்கே வருதுன்னா தெரியுது. அதனால் நம்ம இந்த மாதிரி பவராக போடணும். ஏன்னா எல்லோரும் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி போட ஆரம்பித்தது. அது நம்ம பாடிக்கு அது செட் ஆயிடுச்சு. செட் ஆகலாம் மாற்றுவோம். ஆனால் நான் டைரக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி போட மாட்டேன். ஜீன்ஸ் பேண்ட் தான் போடுவேன். டைரக்ட் பண்ணால் ஜீன்ஸ் பேண்ட் போடுவேன், டீஷர்ட் போடுவேன், ஜனி அப்புறம் பண்ணுறாரு. இந்த ஹீரோ பாட்டுக்காரனுக்கு அப்புறம் அப்படி வர அப்படி அந்த கலர் மாற அதாவது நம்ப மாட்டீங்க. நம்ம ஊரில் ஒரு ஃபஸ்ட்டு ஷோ கமலாசோலை பார்த்து வரேன். அது ஒரு பதவாத்துக்கு முடியாது. ஹீரோ அடிச்சுருக்கு என்ன போதும், ஐயோ சாமி அப்படி நினச்சிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த படம் ஓடி படம் நினச்சது கிடையாது. அந்த படம் ஓடணும், அவ்வளோதான். நம்ம நடிச்சிருப்போம். ஃபஸ்ட் ஷோ பாட்டு வரும்போது வேகமாக வாடி ஷோ பார்த்துட்டாங்க. சார் சூப்பர் படம், சூப்பராகிறாங்க. அதில் ஒரு சிலம்பு சண்டை பாருங்கள். முதல் படத்துலேயும் சிலம்பு சண்டை. எனக்கு சிலம்புலாம் அடிக்க தெரியாது. சும்மா இந்த பாண்டியன் நடிகர் கூட போய் சுற்று அவ்வளோதான். பார்த்துட்டு வரும்போது ஆடியன்ஸ் சொல்கிறேன், சார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் நீங்கள் தான் சிலம்பு சூப்பராக போகிறீங்கன்னு. அடப்பா கிடையாது, இப்படி சிலம்பு சொன்னால் அப்படி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு வந்தேன். அப்புறம் அடுத்த படத்தில் பாருங்கள், மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்காத ஒரு கனவுன்னா 2வது படத்தில் எம்என் நம்பியாரோட காம்பினேஷன். நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் சின்ன வயசுல எம்என் நம்பியார் பார்த்து பயந்தான் திட்டிக்கிட்டு ஏன் எங்கள் எம்ஜிஆரை பற்றி சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி வெறித்தனமாக இருக்கும் அவர் மேலே. பிஎஸ்அப்பாலாம் சொல்லுவாங்க. அந்த காலம் ஹாஞ்சிருச்சா பெண்கள் கற்பு மாதிரி தான் கலைஞ்சி போகும். அந்தளவுக்கு பயமுறுத்துருவார். அந்த எம்என் நம்பியார் கூட நான் வந்து நடிக்கக்கூடிய பாக்கியம் மட்டும் இல்லாமல் அவர் கூட சிலம்பு சண்டை. ஏன்னா தலைவர் எம்ஜிஆர் அவ்வளோ காமெடி படம் பார்த்துருக்காங்க. ஏதாவது அம்மா தலைவர், சரதேவி, அம்மா, நாயேசு, மனோரமா, எம்என் நம்பியார், அசோகன், மனோகர் இருந்தால் போதும், நாங்கள் படத்துக்கு போயிடுவோம். அப்படிப்பட்ட நம்பியார் சாமி கூட நடிக்கிறேன். ஆத்தாடி ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. அதுபோல் சிலம்பு சண்டையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டபக்குன்னு அடிச்சுனா ஒரு குளோசப்பில் வந்து சிலம்பு சண்டை கழுத்து வச்சு அமுக்கணும். அதை நல்லா அமுக்குனேன். ஷார்ட் கேமரானுங்க, ஆக்ஷனுங்க அமுக்குன உடனே அவர் அப்படி பண்ணிட்டு ஓகேன்றது. தம்பி இங்கே வா நம்பியார் சாமி, என்ன அமுக்குறமா நடிக்கணும், நீ அமுக்குற எனக்கு வலிக்குது. நாங்களாம் பாரு கம்பு இப்படி இருக்கும், ஆனால் ஃபேஸ் தான் அமுக்குற மாதிரி அப்படி பண்ணுவோம்னு சொல்லுவார். சரி சார். அதான் நேற்று டேரக்டர் சொன்னார். அந்த மீசை கூட இப்போ தான் இந்த மீசை இப்போ வர்றது காரணமே வந்து டைரக்டர் தான் அந்த கெட்டப்புக்கு.
அப்போ மண்மாலும் பார்த்துட்டு இது நல்லா இருக்கு சார் இதே வச்சுக்கிட்டாங்க. ஆனால் நம்பியார் சாமி என்கிட்ட சொன்னது, தம்பி இங்கே வா, ஏன்னா மீசை நாங்களாம் வரைவோம், நீ முடிச்சுக்க, நீ எந்த அளவுக்கு சிறுசாக மீசை வைக்கிறியோ அந்த அளவுக்கு நீ எங்கே தெரிவாங்க. நான் அதனாலேயே நாங்கள் தலைவர் எம்ஜிஆர்லாம் கோடு தான் வரைவோம் அப்படின்னு சொல்லுவார். அது அந்த கால ஸ்டைல் வச்சுக்கிறேன். அதான் மீசையை கூட அவர் நம்பியார் கரெக்ட் பண்ணி சொல்லுவார். அவங்க அவரும் நடித்த அனுபவம் பெரிய அனுபவம். அதுக்கப்புறம் தான் படங்கள் அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸு போட ஆரம்பித்தேன். அதை தேவியில் அட்டைப்படவை போட்டார், மணியன் போட்டார், தேவி மணியன்னு அட்டைப்படவை போட்டார், ரெட் அண்ட் ரெட்டு, அதில் எழுப்பிட்டான் பார்த்தா அப்படியே தலைவர் ஃபாலோ பண்ணார். அது வந்து அப்படி பிக்கப் ஆயிடுச்சு. சார் உங்களோட 45வது படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆக போகுது. இவ்வளோ படங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு படத்தில் நம்ம ஹீரோவாக பண்ண போகிறோம் அப்படின்னோடனே ஒரு பதட்டம் இருக்கும் இல்லையா? அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் என் கூட ஷேர் பண்ண முடியுமா? பதட்டம் இருந்ததுமா, நாகூரில் தான் முதல் ஷூட்டிங்க. ஃபர்ஸ்ட் டே நானும் ரேகாவும் ஆக்ட் பண்ணுறோம். அப்போ ரேகா வந்து கடலோர கவிதைகள் டைரக்டர் பாரதி சார் வந்து அறிமுகப்படுத்தி நடித்து முடிச்சிருச்சு. ஆனால் படம் ரிலீஸ் ஆகலை. என் கூட நடிக்கும்போது தான் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கு மேக்கப் போட்டுட்டு கணேச பாண்டியன், கேமராமேன் பி கணேச பாண்டியன் மேக்கப் போட்டு போய் நிற்கிற ஷாட்டு கூப்பிட்றாரு, மழை லேசாக தூர ஆரம்பிச்சிச்சு. அப்போ எப்படி இருக்கு எனக்கு? என்னடா முதல் ஹீரோ பண்ணி மேக்கோட கேமரா கூப்பிட்றாங்க, மழை வருதுன்னு, தம்பி உட்காருப்பா நிற்கட்டும்ட்டார். கேமராமேன் உட்காந்து அப்படியே ஒரு மாதிரி நினச்சாச்சா என்னடா அதுன்னு. ஆனால் அது ஒரு நல்ல சகனம்ன்றது பின்னால் தெரிஞ்சிருக்காது, அப்போ தெரியாது. ராஜானே சொல்லுவாங்க, இவ்வளோ பெரிய இசை விஞ்ஞானி மேதை, இசை உலக அரசு அண்ணனுடைய முதல் பாட்டு அன்னக்கிளியில் மச்சானை பற்றி ரெக்கார்டு பண்ணாங்களாம். போட்டு கேட்கும்போது வள்ளியம் அது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நாளே எனக்கு மழை வந்து ரொம்ப மாதிரி மனசு இதாகிடுச்சு. அப்புறம் டக்குனு வாங்கினாங்க. நானும் ரேகா சாமி முருகன் எடுத்துகிட்டு டைலாக் எடுத்து நானும் செஞ்சு டான்ஸ் எடுத்தோடனே பாட்டு எடுத்தேன் நம்ம ஊரில். பட் அதை வந்து என்ன அதுக்கு பண்ண முடியுது காரணம் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு 40 படங்கள் வந்து உதவிடாட்ட இருந்ததுனால அது சில விஷயங்கள் நம்ம டெக்னிக்கலாக அதை ஈஸியாக செய்ய முடிஞ்சது. ஏன்னா என்ன க்ளோஸ்அப் எடுக்கிறாங்க, என்ன சஜஷன் இருக்காங்க அப்படிலாம் பார்த்துக்குறோம். அது எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் நடிக்கும். அவ்வளோதான். ஓகே சார். சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறது, சீனை ரசிக்கிறது எல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். ஓகே சார். உங்கள் படங்களுக்கு பாட்டுக்கெல்லாம் வந்துட்டு தனியான ஒரு ஃபேன் பேஸே இருக்காங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு இப்போ இருக்க குழந்தைங்களுக்குமே ராமராஜன் சார் சொன்னாலே வந்துட்டு கரகாட்டக்காரன் அப்படின்னு தான் ஞாபகம் வரும். அதில் வந்துட்டு இந்த சொப்பன சுந்தரி அந்த கார் ஒரு விஷயம் வரும்ல, அதை நினச்சி பார்த்தாலே எங்களுக்கு சிரிப்பு வரும் சார். அதை ஆக்ட் பண்ணும்போது எப்படி இருந்தது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்? அது தெரியும். ஆனால் அது ஒரு நல்ல சிரிப்பானது தெரியும். அது இந்த அளவு சிரிப்பான ஒப்பிக்க முடியாது. ஏன்னா 10 பேர் சிரிக்கிறதுக்கு 1000 பேர் வித்தியாசம் இருக்குங்கள. அது எடுக்கும்போது பெரிய விஷயம் தான். இன்றைக்குமே யார் மறந்தாலும், பெற்ற தாய் தப்பன் மறந்தாலும் அந்த வாழைப்பழம் காமெடியும் சொப்பனி மறக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு பயங்கரமான காமெடி. அது ஒரு அதாவது கரகாட்டக்காரங்க இவ்வளோ பெரிய வெற்றி பண்ணாலும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தனால தேனிங்கிற ஒரு ஊரில் 147 வசந்தத்தில் ஓடிச்சு. அது இது வரைக்கும் எந்த படம் ஓடலை. விருதுநகர் சென்ட்ரல்னு ஒரு தேட்டர் இருக்குது, அங்கேயே 147 நாள். அந்த விருதுநகர் சென்ட்ரலில் தான் நான் இருக்கும் பொழுது ஒரு வயசான அம்மா வந்து 100 நாளும் பார்த்துருக்கு டெய்லி. அந்த 100 நாளும் பார்த்த டிக்கெட்டை வரிசையாக அடிக்கி உன்னை வீட்டுக்கு வந்து சாதிக்கணும். தம்பி பிள்ளை உன் படத்தை 100 நாள் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி 100 டிக்கெட் இருக்குன்னு கொடுத்துச்சேங்கிட்டேன். அத்தாடி அப்படி அப்படின்னு. அந்த மாதிரி விருதுநகர் தேட்டரில் சென்ட்ரல் 147 நாள் அதை விட என்ன பெரிய விஷயம்னா, சினிமாவுக்குன்னு கிளம்புற அந்த மேலூர், நான் கிளம்பும்போது அது கணேசரில் ஓடின படம் சோலை, நல்லா கேட்டுக்கணும். சோலை ஓடிக்கிட்டு இருக்கு, தர்மேந்திராவும் அமிதாப் சார் ஆக்ட் பண்ணது. அங்கேருந்து கிளம்புறேன். அந்த தேட்டரில் நான் நடித்த படம் எவ்வளோ போட்டிருந்தாலும் கரகாட்டக்காரன் படம் போட்டு கணேஷ் தேட்டரில் 75 days போஸ் ஒட்டி விழா வச்சாங்க. அந்த ஊரில் இருந்தனால வேகவாத தேட்டரில் 75 days மேலூர்லேயும் அதிக நாள் ஓடின படம் கரகாட்டக்காரன். இதை விட ஆண்டவன் வேறு என்ன கொடுக்கணும், நீ இருந்தானா என்ன வந்தானே, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் சோலையை ஓடும்போது ஹிந்தி நான் எங்கே நேரம் போகிறேன்னா டெல்லி தான் போகிறேன். மெட்ராஸ் சென்ட்ரலில் ஓடினா நைட் தூங்கிட்டு மறுநாள் எங்கள் அண்ணன் பிஹெச்டி பண்ணிச்சாங்க. அங்கே டெல்லிக்கு போய் தான் 1.5 மாதத்துக்கு பற்றி மெட்ராஸ் வந்தேன். அந்த மாதிரி அமைப்புகள் சொல்ல வரேன் நான். ஓகே சார். இப்போ இருக்க டைம்ல வந்துட்டு இந்த ரீரிலீஸ் படங்கள்லாம் வந்துட்டு நிறைய வர ஆரம்பிக்குது. இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு, இந்த 2K கிட்ஸுக்குலாம் வந்துட்டு உங்கள் படத்தை தேட்டரில் பார்க்குற வாய்ப்பு வந்து கிடைக்கல. அதனால ஒரு ஃபேனாக வந்து நான் கேட்குறேன், மறுபடியும் கரகாட்டக்காரனை ரீரிலீஸ் பண்ண முடியும்? அது நீங்கள் இப்போ சொல்கிறீங்கம்மா, நான் ப்ராமிஸாக சொல்கிறேன். அதையுமே இப்போ இல்லை, ஒரு கொரோனான்ற ஒரு இது வர்றதுக்கு முன்னாலே நாங்கள் பிளான் பண்ணதான். கரகாட்டம் 2 நான் பண்ண மாட்டேன். ஆனால் எங்கள் டைரக்டர் எங்கள் குருநாதர் ராம்நாசுடைய பையன் தான் முரளி தான் இப்போ ப்ரொடியூசர் கவுன்சில் தாங்க தலைவராப்பில். அவரும் அவருடைய டைரக்டர் ராம்நாசுடைய அசிஸ்டண்ட் இருந்தவர் எங்கள் டைரக்டர் அன்பு சரவணன். கர்மகாசன் இப்போ இல்லை, அவங்க சேர்ந்து இதை வந்து நீங்கள் டிஜிட்டல் பண்ணி விடலாம், கண்டிப்பாக ரசிப்பாங்க. இந்த காமெடிங்கிறது இப்போ வரல. ஏன்னா இப்போவுமே சினிமாவிலையும் இல்லை, வாழ்க்கையிலும் இல்லை, எதுலேயுமே காமெடிங்கிறது ஒன்று வேணும். அந்த சிரிப்புன்னு இல்லையா தான் நம்மளுடைய முகம் வந்து அது பிரேட் ஆகும். அதை சொல்லி முதலே பேசுகிறோம். அந்த 2-3-4 years முன்னாடியே கரகாட்டக்காரனை தான் 2 பண்ண வேண்டாம், நான் பண்ண மாட்டேன்ட்டேன். ஆனால் டிஜிட்டல் பண்ணலான்னு பேசுனது தான். பட் அதை பண்ணக்கூடிய
ஃபைனான்ஸ் ஃபண்ட் ரெடி ஆகலை. ஒருவேளை இந்த படம் பெரிய மக்கள் ரீச் ஆகும்போது பரவாயில்ல, ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் காமெடிகள் அதிகமாக இருக்காது. எப்படி சொல்லுவேன், எந்த கரகாட்டக்காரன் வந்து காதல் பாட்டு காமெடியை ஓடிச்சோ அதில் இது சாமானியம் வந்து அந்த வந்து பெருசு பேசப்பட்டால் கூட இதில் வைக்கக்கூடிய இடம் இல்லை. அதனால் இந்த சாமானியன் டயட் சொல்லும்போது எனக்கு அதில் ஜோடி கிடையாது. நான் அதை பற்றி வருத்தப்படலை, ஏன்னா இந்த கதை கேட்கும்போது எனக்கு ஜோடி தேவைன்னு நான் கேட்கல. இப்போ நம்ம மார்க்கெட்டில் இருந்தோம்னா கேட்டோம் கொடுத்துருவோம், அது வேறு விஷயம். வேணாம் சார், காமெடியும் ஃபஸ்ட் ஹாப்பில் லைட்டாக வந்து செகண்ட் ஹாப்பில் இருக்கும் சில விஷயங்கள் மேலோட்டம் வர பூசம் வந்துடுறேன். ஏன்னா கதையினுடைய அந்த போக்கில் நம்ம எதுவுமே பெரிய காமெடி யூஸ் பண்ணோம், கதை கெட்டு போகும். அது இசைங்க ராஜானே சொன்னாங்க, ஃபஸ்ட் ஹாப்பில் பாட்டு போடுறோம்னா பாட்டு 10,000 அப்படின்னாரு. சரி அப்படின்னு டைரக்டர் சொன்னது வேண்டாம், ஃபஸ்ட் ஹாப்பில் பாட்டு வேணும்னு யார் சொல்கிறா, டைரக்டர் திங்க் பண்ணுறாரு, நானும் திங்க் பண்ணுவேன் சார். அடுத்த அவர் டைட்டில் சாங் வேணான்ட்டார், இந்த படத்துக்கு சாமி பானோன்னா வேறு மாதிரி இருக்கும் வேணான்ட்டார். பட் ஃபஸ்ட் ஹாப்பில் எங்கேயாவது ஒருத்தர் வரும்போது போடுவோமா சார் இருக்கும் நான் டைரக்டர் கேட்டேன், அவரும் திங்க் பண்ணார். அப்புறம் ராஜனுக்கு வேணாம், ஃபஸ்ட் ஹாப்பில் சாங் போட்டால் கதை கெட்டு போகும்னு யார் சொல்கிறது, ஒரு 1000 படம் பண்ண மியூசிக் பண்ண சொல்கிறார். இவரால் வந்து எத்தனையோ படங்கள் இவர் மியூசிக்கை அசத்தி போயிருக்கும். நடிகர்கள் மட்டும் இல்லை, தயாரிப்பாளர்களில் ஹீரோயினிக்கு பாட்டு நிறைய போட்டிருக்காரு, நிறைய டைரக்டர் நிறைய பாட்டு போட்டிருக்காரு. அதாவது மிகப்பெரிய யாருன்றது அவர் அருமையாக போட்டுருக்காரு. அப்படிங்கும்போது கரகாட்டம் மிகப்பெரிய விஷயம் அந்த பாட்டுகள் அமைஞ்சது. இதுலேயும் பாட்டு வந்து அருமையானதுக்கு ரெண்டாவது செகண்ட் ஹாப்பில் வந்து நல்ல பாட்டாக வரும், உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி சாமானியன்றது ஒரு பெரிய இதாக வரும். அந்த தத்திவா நல்ல தியேட்டர்ல கேட்கிறதுக்கு ஒரு டிஃபரண்டான இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே ஒரு கதை இருக்கு, நீங்க யாருன்னு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் பார்த்துக்கிறேன், நீங்க போய் கீழடியை தோண்டி பார்க்குறாங்க 300 அடிக்கு மேலே, அந்த பாட்டிலேயே ஒரு கதை அப்படி எது இருக்கு அதை இன்னும் கண்டுபிடிக்க பாருங்க. அதாவது சார், அப்போ சாமானியனுக்கு அப்புறமா கரகாட்டன் 2 ரிலீஸ் ஆகுமா? கரகாட்டன் தப்பா நினைக்காதீங்க, நான் வந்து என்னுடைய நாலேஜுக்கு நான் நடிக்கிற மாதிரியே பல டைட்டில் வச்சுருக்கேன். அதாவது என்னுடைய இந்த எங்கள் தலைவர் செயல் பழைய செயலாம் படம் டைட்டில் வேணால் வைப்பாங்க. பட் அது நானே வந்து எழுதி வச்சுருக்கேன் டைட்டிலுங்க. பட் என்னன்னா அந்த 2ல் வந்து எனக்கு உடன்பாடில்லை. உதாரணமாக ஒரு கவிஞர் ஒரு பாட்டு எழுதுறாரு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும். அதே சென்டிமெண்ட்டாக வேற ஒரு பாட்டு வரும்போது வீடு வரை உறவு 2, வீதி வரை மனைவி 2, காடு வரை பிள்ளை 2, கடைசி வரை பிள்ளை 2 படம். அதே கவிஞன் அதே சொல்லுங்க வேற வரையே போடுவார். நம்மளால் முடியும். இப்போ நீங்கள் 1000 படத்தை ஒரு படத்தை 8 பாட்டு வச்சு இப்போ 5000 பாட்டு ஆச்சு. போட்ட பாட்டை போடுறாரு கேளுங்க. இப்போ மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு அப்படின்னாரு. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி 1 2 இது அப்படியே படம் கிடையாது சார். அவன் இன்னமும் சார் அவள் போட்டாட்டி 5000 டீம் போட்டால் இன்னும் 100 லட்சம் டீம் மைண்ட் இருக்கும். நம்மளை முடியறது கிடையாது. அதனால் 2ன்றது எனக்கு அதை நான் அதுக்காக மற்றவங்களுக்கு வேலை சொல்ல, ஐயோ நமக்கு அந்த வேணாப்பா. நான் நினைக்கிறது எல்லா நடிகரும் நல்லா நடிக்கணும், நல்ல கருத்துக்களை சொல்லணும். ஒரு 3-4 படம் அப்படி இப்படி பண்ணாலும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயம் சொல்லுவோம். ஏற்றுக்கிறாங்க அப்புறம் விஷயம். அதை நம்ம சொல்லாமல் எல்லா படம் நான் நல்லா ஓடணும், நல்ல படங்கள் இருக்கணும், நல்லா நடிக்கணும், எல்லா நடிகர் படம் ஓடணும் வேண்டிக்கிறேன். அதே நேரத்தில் என்னுடைய ரசிகர்கள் வந்து உண்மையிலே நான் பெருமைப்படுறேன். அதாவது உன் படம் வந்தாலும் சொன்னேன் வலையில நான் சார் உன் ரசிகம் தானே அப்படின்னு சொல்லுவான். என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நான் கூட சொல்லுவேன், கட்சி ஏதோ கட்சி போறியா போ, அங்கே போறியா அங்கே போய் இங்கே வேணா வந்துக்க, என் படம் வரும்போது பார்த்துக்க, அவ்வளோ வரும். இது உங்கள் ரசிகர்களை பெற்றதுக்கே நான் பெரும் பாக்கியமாக நினைக்கிறேன் உண்மையிலே அப்படி சொல்லியிருக்கிறேன். ஓகே சார், அப்போ 2 வராது, கரகாட்டன்காரன் 2 வராதுன்னு கன்ஃபார்மாக. கரகாட்டக்காரன் மட்டும் இல்லை, எந்த படம் 2னா அங்கேயே இதை சாமியான 2னா நான் வேணான்ட்டுருவேன். அது வந்து அதை கரகாட்டக்காரன் 2வே ஒரு டைரக்டருக்கு அதை கதை சொன்னார், கரகாட்டம் 2 அப்படின்னாரு. ஏன் சார் பண்ண முடியும் அப்படி? இப்போ கரகாட்டக்காரன் வந்து மதுரில் 450 நாள் என் மேனேஜர் சரியில்லை, இல்லைன்னா இன்னும் 5 நாள் ஓடிஞ்சா ரவுண்டு 500 ஆக்கி சொல்லியிருப்பேன். சரி எடு லோக்கலுக்காக கொடுன்ட்டேன் நான். அது மாதிரி அந்த கரகாட்டக்காரன் 400 ஓடி தவிர கரகாட்டக்காரன் 2ன்னு எடுத்து 600 நாள் ஓடினாலும் நான் வாழ்த்துவேன். அது வந்து ஆனால் எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காத விஷயத்த நான் எப்பவும் பண்ண மாட்டேன். ஓகே சார், அப்போ ரீரிலீஸ்க்காவது வாய்ப்பு இருக்கா? அது ரீரிலீஸ்க்கு இப்போ சொல்கிறேன், இப்போ பண்ணுறது இப்போ தம்பி கில்லி படம் ஒரு தம்பி சகோதரா அஜித்தா அவர் படம் பண்ணுறாங்க. அது இப்போது நாங்கள் பேச 4 வருஷத்துக்கு முன்னாலே பேசி வச்சுருக்கோம். கரகாட்டக்காரன் கேளுங்க, போய் சொல்லல. அவர் நம்ம எங்கிட்ட குருநாதர் ராம்நாத் சார் பையன் தான் தயாரிப்பு தலைவர் முரளி, கேளுங்க நீங்கள் பேசியிருக்கோம் பண்ணுவோம்னு. அதுக்கு டைம் வரும், எதுவாக இருந்தாலும் அந்த நேரம் வரும்பொழுது தான் நடக்கும். எது எந்தெந்த நேரத்தில் நடக்கணுமோ அதை தான் அந்த நேரத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும். இதான் உண்மை. கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே வந்து சாமானியன் படம் ரொம்பவே போய் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ஓகே சார், இப்போ உங்களுக்கு வந்துட்டு பல விஷயங்களை ஞாபகத்துக்கு கொண்டு வர மாதிரி ஒரு போட்டோஸ்லாம் வச்சிருக்கோம். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்றத நீங்க எங்க கூட ஷேர் பண்ண போறீங்க, ஓகேவா?
ஆமாம், அது அரசியல் தவிர்த்து. அரசியல் ஏன்னா தவிர்த்து. சினிமாவில் சொல்லிவிடுவேன், இப்போ அதெல்லாம் வேறு மாதிரி ஆகிப்போ சொன்னாங்க. ஓகே சார். உங்களுக்கு வந்துட்டு உங்க டைம்ல நீங்க எப்படி வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் எப்படி என்ன கலாட்டா பண்ணியிருப்பீங்கன்ற மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ இதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? இது வந்து நான் டைரக்ட் பண்ண படம். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அப்போவே ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருப்பேன். இன்னைக்கு கலர் சட்டை, ஆனால் அந்த நேரத்தில் நான் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்கேன். இன் பண்ணியிருப்பேன். இவர் கேமராமேன் கே செல்வராஜ். அவர் கே செல்வராஜுங்கிறவர் என்கே விஸ்வனுடைய அசிஸ்டண்ட்டு. ஓகே. நான் டைரக்டர் ராமனுடைய அசிஸ்டண்ட்டு. 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டு. மண்ணுக்கத்தை பொண்ணு டைரக்ஷன் பண்ணும்போது அவங்க ப்ரொடியூசர் பையன் சொன்னது, நீ யாரை வேணாலும் போட்டுக்க, ஆனால் கேமராமேன் எங்கள் கம்பெனி கேமராமேன் பிரசாத்துன்ட்டாங்க. நான் எல்லாம் ஓகேண்ணா, நீங்கள் ராஜான்னு சொன்னேன், நீங்கள் அமரன் நான் படிச்சுட்டு ஓகேன்ட்டேன். அவன் செல்வ வந்து என்னுடைய ஃப்ரெண்டு. ரெண்டாவது நாங்கள் ஒன்றா ஒர்க் பண்ண போடல படம் நிறைய படம். அதனால் அவர் கேமராமேன் எனக்கு ஷார்ட் வைக்க ஈஸியாக இருக்குன்னு சொல்லி அப்புறம் ஒத்துக்க வச்சு என்னுடைய 5 படமும் செல்வராஜ் தான் கேமராமேன், கே செல்வராஜ். 5 படமும் அவர் தான் மியூசிக். அது முதல் டைரக்ஷன் படம். டைரக்டர் ஆகும்போது எடுத்து போட்டது கேமராவோட. இதெல்லாம் நல்ல நினைவுகள். நல்லதான் இப்படிலாம் ஒரு கேமரா படத்துக்கு டைரக்ஷன் பண்ணி நினைக்கவே கிடையாது. ஓகே சார். அடுத்த ஃபோட்டோ இது சமீபமான இது. நீங்கள் இதில் வேறு ஸ்டில்லு போட்டுருக்கேன்னா இந்த ஆக்ஷன் டெஸ்ட், இது 2 ஒரு மனசை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். இது ஆக்ஷனுக்கு அப்புறம் எடுத்து போட்டான், அதனால் அந்த மாதிரி இருக்கும். இது என்னுடைய மூத்த சகோதரி. எனக்கு 2 அண்ணன் 2 அக்கா. பெரிய அண்ணன் பேர் கற்பையா, அவர் 90ல் இறந்துட்டார். அண்ணன் அவர் தான் டிரைவராக இருந்தவர். அது வந்து அடுத்து வாத்தியார் இருக்கார், அவர் ஹெட்மாஸ்டர் இப்போ இருக்கார் அண்ணன். இது 3வது அண்ணனுக்கு அப்புறம் பெரிய அக்கா. அது சொல்லி இப்போ 4ஆம் தேதி இறந்தாங்க, மே மாதம். போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் சின்ன அக்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் 5வது. இது அக்காவுடைய மறைவு எதிர்பார்க்கலை, இருந்தாலும் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது. என்னென்னா இறந்துட்டாங்க. அப்படி என்னென்னா அவங்க தம்பி இப்படி இருக்கானே நினச்சி வருத்தப்பட்டாலும் இந்த படம் சாமானியம் படம் ரிலீஸ் ஆகி நல்லா போகுது, தம்பி மறுபடியும் வந்துட்டான்றது கூட போயிருந்தால் கூட நான் வந்திருப்பேன். பட் படம் வந்து என்ன ரிசல்ட் தரதுக்குள்ளே அவங்க போயிட்டான்னு நினைப்பாங்க. உண்மையிலே எங்கள் அக்கா 2 அக்காவும் என்ன ரொம்ப உயிரை இருப்பாங்க. அது அவன் பெரியனே ஹார்ட் அட்டாக்கில் 90லேயே இருந்துட்டான், பீக்கர் போய் வந்துட்டார். ஒரு சோகமான செய்தி தான். கருப்பா கவர் புஷ்பவள்ளி மூத்த அக்கா. கண்டிப்பாக உங்கள் ரிலீஸில் உங்கள் பக்கத்துலேயே அக்கா இருப்பாங்க, கவலையப்படாதீங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஃபோட்டோ ஒன்று இருக்குது. இதுவும் லைஃப்பில் சந்திக்க முடியாத, பார்க்க முடியாத ஒரு ஃபோட்டோஸ். ரஜினி சாரும் நான். பட் இது நான் கனவுல நினைக்கல. ஏன்னா சார் அபூர்வ ராங்கலில் ஒரு சின்ன வேஷம் இருந்தாலும் பர்டிகுலர் ஒரு இதாக நடித்தது பாலச்சந்தர் சார் படம் 3 முடிச்சு. அப்போ டாக் வருது மேலுக்குலாம் பண்ணணும். நம்ம பார்த்துருமோ என்னமோ சொல்கிறாங்களே அவர் அந்த சிகரெட்லாம் தீப்போ அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. அதனால் மதுரைக்கு போய் சிந்தாமணி டாக்ஸ் மதுரை சிந்தாமணியில் பார்த்தேன். அவர் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது படம் எனக்கு கேபாலன் சார் பிடிக்கும், எல்லா படம் பார்ப்பேன். பட் நம்ம ஒரு இதாக பார்க்கும்போது ஒரு படம் கிளாஸாக இருக்குது. அப்படி இப்போ மரச்சரித்திர கூட சஃபேரில் பார்த்து நினைக்கிறேன். அது கூட சரிதான் வந்து ஏதோ லவ் லெட்டர் அவர் எரிச்சிடுவார். எரிச்சோடனே என் காதலை நீங்கள் அப்படி எதுவும் முடியாமட்டு அதை டிவியில் போய் அந்த லெட்டரை காதல் லெட்டரை கரைச்சி குடிச்சிடும். அது பாலச்சந்தர். அந்த மாதிரி ரசிக்கிறது உண்டு. ஆனால் பாலச்சந்தர் சார் வந்து இன்றைக்கி இந்த திரைப்படத்தில் அவர் மிகப்பெரிய லெஜெண்டு. ஆனால் அதை விட மிகப்பெரிய யாருமே மறக்க முடியாத ஒரு 2 கண்களாகக்கூடிய அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரையும் கமல் சாரையும் அறிமுகப்படுத்துறது. இவர் நான் கமல் சார் நிறைய பார்த்துருக்கேன், மண்மரியில் கூட நிறைய பார்த்துருக்கேன். பட் இவருடைய 3 முடிச்சு வந்து எனக்கு மனசை ரொம்ப ஒரு டைப்பை மாற்றினது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சீனில் வந்து இவர் வந்து ரஜினி சார் வந்து ஸ்ரீதேவி லைக் பண்ணுவார். கமல்ஹாசனும் ஸ்ரீதேவியும் 2 பேரும் லவ்வர்ஸ். ஒரு போட்டில் போயிட்டு இருப்பாங்க. அது போட்டை வந்து ஓட்டுவார் ரஜினி சார். இப்போ 2 பேரும் ஊழல் பண்ணும்போது அவர் மௌத்தார் வாசிக்கிற கேரக்டர் மாதிரி இருப்பார் கமல் சார். இவங்க 2 பேரும் ஊழல் பண்ணும்போது ஸ்ரீதேவி அம்மா குத்துவாங்க அப்படி அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அப்போ இவங்க வந்து ஜாலியாக இருக்கும்போது அவர் அப்படி பார்ப்பார். அந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ பார்த்தா இப்போ ஞாபகம் இருக்குது எனக்கு. இவர் என்ன பண்ணுறேன்னா, ஓ ஆடுறீங்களா, ஆடுங்கடா பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் ரியாக்ஷனில் அந்த அப்படியே தெரியாத மாதிரி இப்படி பார்ப்பாருங்க. எனக்கு அன்றைக்கி அந்த சிந்தம் அந்த காட்டு சாங்க அப்படியே ஓடுவோம் சிரிச்சுக்கிட்டு போது இந்த மௌத்தார் அப்படி தூக்கி போகும்போது சிரிப்பாயிரும். கமல் சார் அப்படியே விழுந்துருவார் தண்ணிக்கில். தண்ணிக்கு விழுந்தோன்னா ஸ்ரீதேவி ஐயோ 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 காப்பாற்றணும்னா அவர் கொடுத்த ரியாக்ஷனுக்கு கரெக்டாக சுச்சுவேஷன் மாட்டி போயிட்டாரா, காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அந்த கேரக்டருக்கு தேவை ஸ்ரீதேவி, அந்த கதாநாயகி. அது பாட்டோட நட்பு போடணுன்னா அவர் பாட்டு இன்னமும் வந்து அது எம்எஸ் விஸ்வநாத் சார் அப்படி பார்த்தா டன் 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 போட்டு மன வீணைகள் யாருடன் அதில்
ரஜினி அது ஒரு படம் சூப்பர். ஃபஸ்ட்டு படம் அந்த படம் மனவினைகள் யாருடனோ மாயவனின் விதிவலைகள் விதிவலைகள் முடியும்னே வசந்த கந்தைன்னு போடுவாங்க. அப்படியே எனக்கு ரொம்ப என்னடா அப்படி பண்ணுறா அப்படின்னு நினச்சது கொண்டு வரல. பட் இவருக்கும் எனக்கு என்னென்னா நீங்கள் நிறைய பத்திரிகையில் போட்டுட்ருப்பீங்க. அது ஏதோ ஒரு பூர்வ பந்தம் இல்லை. எப்போவுமே ரஜினி சார், கமல் சார். கமல் சாருக்கு எனக்கு என்ன டிஃபரன்ஸ்னால், அவர் பிறந்த ஊருக்கு நான் பிறந்த ஊருக்கு 60 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். அவர் பரமக்குடி, நான் வந்து ஒக்கூரில் பிறந்தேன். 60 கிலோமீட்டர் முன்ன ஒரு முக்காலத்தை போயிடலாம். ரஜினி சாருக்கு எனக்கு என்ன கனெக்டிவிட்டினா, இவர் பஸ்ஸில் கண்டக்டர் இருந்து சினிமாவுக்கு வந்தவர். சினிமாவுக்கு வரக்கு முன்னால் இவர் கண்டக்டர்னா எங்கள் அப்பா கண்டக்டர். நாடா டிரான்ஸ்போர்ட்டில் எங்கள் அப்பா கண்டக்டர் இருந்தார், டிரைவர் இருந்தார். அண்ணன் கருப்பையா அண்ணன் அவர் தான் சொன்ன மாதிரி இறந்துட்டார். இவர் கண்டக்டர் இருந்தார். நான் நாடா டிரான்ஸ்போர்ட் செக்கிங் ஸ்பாட்டாக வரேன். அதுவும் பஸ் திரும்பி அது ஒரு கனெக்டிவிட்டி. சினிமாவுக்கு வந்துட்டான். காலங்கள் போயிட்டே இருக்கு, படம் வந்துகிட்டே இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு நேரத்தில் வந்து என்ன, இன்றைக்கி எவருக்குன்னு பாட்டாக இருக்குல்ல, மாங்குயிலே பூங்குயிலே சேதுவினுக்கு மாங்குயிலே அந்த பாட்டு, அந்த வரி வந்து இவருக்கு தான் எழுதப்பட்டது. மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு அப்படின்றது இவருக்கு தான் எழுதப்பட்டது. ஆனால் அப்போது அதை வேணான்ட்டாங்க. அது எனக்கு வந்துருச்சா. அந்த பாட்டு எதுக்கு போடுறதுன்னா, 3 முகத்தில் சுவாய் சாரும் பூர்ணிமா பகிரஜமும் பாடுவாங்க. ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரை தான் பெண்ணும், அது புனைமுத்துனார். அந்த டியூனுக்கு மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு இப்படி போட்டது. ஆனால் அந்த வரி வந்து அவருக்கு விழுகலை. அது வந்து எனக்கு வந்துருச்சு. அது ராத்திரி போது அங்கே போயிடுச்சு. ஸோ இது இவருக்கு வரி எனக்கு வந்துருச்சு. அதே மாதிரி எனக்கு போட்ட டியூன் அண்ணன் பண்ணார். அவர் போட்ட நான் பாடினேன். என்ன அப்படின்னா, இந்த இப்போ அவர் போட்ட வரி நான் பாடிட்டேன்னா, எங்கள் ஊர் மாப்பிள்ளையே ஒரு டைட்டில் சாங் போடும். டைட்டில் சாங் போது அண்ணன் போட்டார். அதை வந்து மலையாளக்கரையோரம் பாடும் வரின்னு போட்டார். ஆனால் அண்ணன் ஏன்னா எடுத்த மலையாளம் வருது, தமிழ் படம்னு அப்படின்னு நான் சொன்னேன். அப்படியா அப்படின்னு யோசிச்சு அப்புறம் டக்குன்னு மாற்றினார். இல்லை நல்லா இல்லைனே மலையாளம் இருக்குண்ணே, நமக்கு தமிழ் தானே அப்படின்னேன். அப்போ சரி, வலது காலம் எடுத்து வச்சு வாடா ராசாவா வரும் காலம் உனக்கு காத்திருக்கு வாடா ராசான்னு போட்டார். ஓகே, இது கெடிமெண்ட்டேன் நல்லா அப்படின்ட்டேன். இது என்ன பண்ணிட்டார் ராஜாண்ணே, இந்த அதுதான் இசை ஞானிக்கிறது. இதை மனசில் வச்சுக்கிட்டார். அது எப்போவுமே இசைக்கு ஒரு நல்ல பாட்டு நான் வச்சுருப்பாங்க. கரெக்டாக இதை ஞாபகம் பண்ணி அவங்க படம் வந்து மலையாள கரையோரம் அவர் ஞாபகம் வச்சு இந்த பாட்டை என்ன பண்ணுறேன்னா, ரஜினி சார் இப்போ ராஜா அது அவங்க சொந்த படம், அவங்க பாவல வயசுச்சு. அந்த படத்தை ரஜினி சார் படிவார். மலையாள கரையோரம் தமிழ் வாழ்வுன்னு அவர் பாடினார். அப்போ தான் நினச்சேன், அதனுடைய நமக்கு போட்ட அவருக்கு போட்ட வரி எனக்கு பாடுறேன், எனக்கு போட்ட அப்படின்னு அவர் பாடுறாரு. ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. பட் யூஎஸ் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, எனக்கெல்லாம் காலங்கள் வந்து நடிக்கல வைக்கல போல சொன்னால் கூட அவர் இன்ஸ்டில் படித்தவர் தான். என்னுடைய லைஃப் அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ட்ராக் இருக்குங்க, அதை மாற்ற முடியாதுங்க. யார் இடத்தையும் யாரும் நிரப்ப முடியாது. அது என்ன நினைங்க நீங்கள் கிடையாது. அந்த அந்த இடம் அப்படியே இருக்கும். அதாவது தேட்டரை பார்ப்போம், 6 மணிக்கு கூட்டம் கூடுறோம், படம் விட்டு நம்ம எல்லோரும் போயிடுவோம், சீட் அங்கேயே இருக்கும். ஆனால் அந்த டைம் அங்கே இருக்காது. அந்த நாள் அந்த தேதி அந்த டைம்ன்றது திருப்பி வராது. அங்கே அந்த சேர் அங்கேயே இருக்க மாதிரி இடங்கள் காலியாக இருக்கும். தவிர யார் இடத்தையும் யார் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஆனால் இன்றைக்கி அவர் சாருடைய ஏஜ் 72 நினைக்கிறேன். இந்த வயசு வரைக்கும் அறிமுகமான 75, கிட்டத்தட்ட 50 வருஷ காலமாக தான் மார்க்கெட்டை தனக்குன்னு ஒரு செயலை உருவாக்கி இன்றைக்கி நிற்கிறாருன்னு உண்மையிலே கிரேட் மேன். பாராட்டியான். நான் நடிகனாக கூட நடிகனாகவும் பாராட்டுவேன், டைரக்டர் ரொம்ப பாராட்டுவேன். ஏன்னா கிரேட். அவர் யாரையும் ஃபாலோ பண்ணலாம் அவருக்குன்னு. ஆனால் என்னென்னா, இவர் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் உண்டு, அவர் தாலை உண்டு. ஏன்னா கேஎஸ் ரவிக்குமார் வச்சு மிகப்பெரிய டைப் பண்ணால் கேஎஸ் ரவிக்குமார் என்கிட்ட அசோசியேட் ஒர்க் பண்ணவர். அதனால் கிரேட் ஜென்டில்மேன் அவங்க மேலே பாட்டப்படுது. ஒரு அதிசயமான போட்டோ அது எனக்கு. ஓகே சார். அது படம் ரிலீஸ் வந்து தங்கத்தி தங்கம் கேஸ் ரிலீஸ் பண்ணார். ஓகே சார். அடுத்த ஃபோட்டோக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்த படத்தை எந்த தேட்டரில் பார்த்தேன்றது முதற்கொண்டு ஞாபகம் வச்சுருக்கீங்களே சார், எப்படி இது? அது எனக்கு தலைவர் படம்லாம் நாங்கள் மீனாட்சியில் பார்த்தேன். உலகம் சுற்றறிவன். உலகம் சுற்றறிவன் கேஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. பச்சை கிளி மிஸ்ரம் பாட்டு படு ஹிட்டு. அப்போ நாங்கள் வருஷம் நாடகம் போடுறோம். அந்த நாடகத்துக்கு பேர் நான் தான் வச்சேன். அப்போலோ நாடக கலாமன்றம் அப்படி சொக்கம்படின்னு வச்சேன் மேலூர்னு. அந்த முதல் படம் நாங்கள் நாடகம் நடத்துனது ஆசையின் விளைவு. 2வது பண்ணையார் மகள். பண்ணையார் மகளில் ஜோடியார்னா நாவணிப்பட்ட சலீம்னு பையன் இருக்கான். பொம்பளை வேஷம் போடுவோம். அப்படியே அசல் பொம்பளை மாதிரி இருப்பான். அப்போ எந்த பாட்டு டியேட்டு நாடகத்தை டியேட்டு வருது, எந்த பாட்டை போடலாம்னா அப்போ ஃபேமஸ் ஆகிட்டு உலகம் சுற்றறிவன் தலைவர் பாட்டு பச்சை கிளி முத்துச்சரம் அந்த பாட்டை போட்டு ஆடும்போது எனக்கு அப்போவே இப்போ நான் சொல்கிறேன் 72க்கு மேலே பச்சை பேண்ட்டு பச்சை சட்டை போட்டேன். நீ இன்னும் கேட்குறீங்க, அந்த பச்சை கிளி பாட்டுக்கு பச்சை பேண்ட்டு பச்சை சட்டை போட்டு நான் வந்து அந்த சாங்கை போட்டு ஆடணும். படம் ரிலீஸ் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடும்போது இப்போ நான் ஒரு நாள் நேரம் மீனாட்சி போய் உட்காந்து பார்க்குறேன். பார்த்த உடனே அந்த பச்சைக்கிளி எப்போ வரும், நம்ம ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம்ல, அது மாதிரி எங்கேயாவது ஒரு தலைவர் போட்டு வரோம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன்.
பார்த்தா படம் பார்த்துட்டாங்க மீனாட்சியில். இன்னும் இந்த பாட்டு நான் வரக்கான அப்படின்போது மேட்டாரங்குருக்கிட்ட வந்து ஒரு கம்பை வச்சுக்கிட்டு அப்படி சாஞ்சு உட்காந்துருக்கோம். சாஞ்சு உட்காந்தோன்னா என்ன இந்த பொண்ணு கண்ணு அப்படி தூங்குங்க ஒரு கண்ணு அப்படின்னுங்க அடிச்சாம பாருங்க கிராப்ஸ் தேட்டரில். மிரண்டு போயிட்டேன். என்னடா இந்த பிள்ளை தூங்குற கை தட்டுறாங்க அப்படின்னா ஒரு ஜஸ்ட் வேத்தில் டின் டின் டிடின் டென் டின் அடிச்சாங்க மியூசிக்கு. பாடுறது அப்புறம் பச்சைக்கிளி அந்த ஓப்பனிங் மியூசிக் அதாங்க இசைங்கிறது தாங்க. இசைங்கிறது அதுதான் பாட்டினுடைய லீடிங், அதுதான் லீடு. அந்த டென் டின் அடித்து அடி குதிக்கிறான் கடந்துன்னு. அப்புறம் வருவார் தலைவர் பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரும் இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸ். ஆனால் படம் போடல, அவர் பச்சை பேட்டு பச்சாடி போடல. என்னடா அது இவர் வருவார் பார்த்தா இவர் நம்ம ஊருக்கு அவர் போல பார்த்தா அவருக்கு டைரக்ஷன் தயாரிப்பு நடிக்கிறது எல்லாத்தையும் டென்ஷன் விட்டுருப்பாருன்னு நினச்சேன். அந்த படம் அப்படி. ஓகே சார், அடுத்த ஃபோட்டோ சார். இது வாழ்க்கையிலே மறக்க முடியாத படம். எங்கள் ஊர் பாட்டுக்காரன் நான் நடித்த 2வது படம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக சங்கிலி முறையில் இந்த வாய்ப்பு நல்லா கொடுத்தாரு. வாய்ப்பு கொடுத்தாரு சொல்ல முடியும், என்றைக்குமே மறக்க முடியாது. ஒரு லெஜெண்டாக கொடுத்துருக்காரு எங்கள் ஊர் பாட்டுக்காரன்றது. அது எல்லாருமே இன்றைக்கி இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கேயுமே கேட்டாலும் பாட்டுக்காரன் யாருன்னா என் பேர் சொல்லுவாங்க, கரகாட்டக்காரையான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 படத்தை பெருசாக போச்சு. அதில் இந்த படம் தான் 2வது படம். ராஜா நிமிஷம் ஃபஸ்ட்டு வந்தது 2வது படம். எல்லா பாட்டும் சூப்பர் விட்டுக்கிட்டு இது செண்பகமே. இதில் முதல் வரியை எடுத்த சுட்டியை சொன்னேன், சார் இப்படி வரணும் தம்பி அப்படின்னாரு. சரி அப்படின்னேன். மேக்கப் வேணான்ட்டேன். இது மேக்கப் இல்லாத படம். எங்கள் ஊர் பாட்டுக்காரன் மேக்கப் கிடையாது. அவர் படம் சங்கிலி நம்பர் 2வது படம் எங்கள் ஊருக்காக காரணம்னா விக்கு வச்சேன். வேறு கூட விக்கு வைக்கல. இளையராஜா மியூசிக் போட்டுமே எனக்கு பாட்டில்லாத படம் பார்த்தார் பஸ். ஃபைட் இல்லாத படம் இவர் செஞ்சிருக்கார். இந்த மாதிரி கணக்கு. அதனால் செண்பகமே சொன்ன பாட்டு இது என்றைக்கும் மறக்க முடியாது. அதை கூட வருவாங்க. இந்த ஒரு மாதம் ஒர்க் பண்ணிவிட்டு நான் பிரியும் போது மாடை விட்டு பிரியுவேன் அழுதம்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி நல்ல அருமையான பாட்டு, மறக்க முடியாத பாட்டு. இதை அன்றைக்கி ராஜா அண்ணன் கூட இந்த படத்துக்கு கூப்பிட்டான் மியூசிக் கூட சொன்னார், ஞாபகம் இருக்கா செண்பகமே அப்படின்னாரு. அது மாதிரி நல்லா போட்டு தரேன், நிறையா பாட்டோட வா, இந்த மாதிரி பாட்டெலாம் வராதுன்ட்டார். அதனால் அது நல்லா அருமையான இது ரீச் ஆகிறதுக்கு பெரிய ரீச். அது மிகப்பெரிய. இப்போவுமே மாடு எங்கேயாவது பார்த்தோன்னா செண்பகம். ஆமாம் அதான் சொன்னேன். உலகம் இருக்கிற வரைக்கும் ஊர் இருக்கும், ஊர் இருக்கிற வரைக்கும் வீடு இருக்கும், வீடு இருக்கிற வரைக்கும் பசுமாடு இருக்கும், பசுமாடு வரைக்கும் பால் கறக்கணும், பால் கறந்தா ராமராஜன் அடைக்காமல் இருக்க முடியும். அது ஆண்டை கொடுத்த வரப்பிரசாத். கண்டிப்பாக சார். நான் சொன்ன எப்பிக்கான கரகாட்டக்காரன். இது அந்த வனத்தில் வந்த ராஜகுமாரி அந்த பாட்டுடைய ஸ்டில் நினைக்கிறது. இது ஆக்சுவலாக இங்கே எடுக்கலை. அமரனே அங்கனுக்குள்ளேயே ஒரு நாகரக பாட்டு பாடி இந்த இதை எடுத்த இது வரும். இது சிவாஜி கணேசன் 10 மணிமா எதை பார்த்தா சொல்லுவாங்க. சிவாஜி கணேசன் 10 மணி அந்த சீன். அது அந்த மறக்க முடியாத படம். கரகாட்டக்காரன் லைஃப்லாம் நமக்கு எவர் கிரீன். அதை எதை அதெல்லாம் எங்கள் ஊர் மாதிரி நினச்சேன். அது ஒரு படமாகவே அதே மாதிரி. இது கிரேட் லெஜெண்ட் என்னென்னா கங்கை மரனே ஒரு நாள் கூட ஒரு டென்ஷன் எடுத்து கிடையாது. ஆனாகட்டும் கனகாகட்டும் சரளா கவுண்டமணி எல்லாமே அவங்க உள்ளே எடுத்துக்கிட்டு போய் நான் கூட பேசி எதுவும் ஒரு சீரியஸ்னஸே கிடையாது. டேரக்டர் சரி நாங்கள் ஃப்ரீயாக தான் படம். ஒரு படம் ஒரு இதுவே கிடையாது, டென்ஷனே கிடையாது. அப்படி எடுத்த படம் இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஹிட்டுன்னா பெரிய விஷயம். இதில் கவுண்டமணி என்ன செஞ்சிருது. ஆனால் ஒன்று என்னென்னா இதில் அது சொல்லலை. ஆக்சுவலாக இந்த கேரக்டர் கவுண்டமணி கிடையாது. இந்த படம் உருவாக்கும் போது அமருக்கு தெரியும். நீங்கள் நான் இங்கே கேட்டுக்கங்க, நான் போய் சொல்ல மாட்டேன். எப்போவுமே நான் சினிமாவே டைலாகில் போய் தான் சொல்ல மாட்டேன், உண்மையாக தான் பேசுவேன். இது சொல்லலை இது வரைக்கும். ஆனால் என்னென்னா நான் மெயின்ட்டே சொல்லலை, கவுண்டமணிட்டே சொல்லலை. இது தவுள் கேட்டுக்கு போட்ட எஸ்.எஸ். சந்திரன். ஏன்னா எஸ்.எஸ். சந்திரனோட எங்கள் டைரக்டர் கொண்டாந்து நான் தான் சோப் பண்ணி படத்தில் 3 கேட்டில் ஒரு கேட்டு யாருன்னு கேட்கும்போது நாங்கள் இங்கே ஐடியில் டிஸ்கஸ் பண்ணும்போது ஆணிவேர் படம் பார்த்தோம். அதில் எஸ்.எஸ். சந்திரன் ஒரு ட்ராய் போட்டு வருவார், அவர் போடலாம்னு சொல்லி கொண்டு வந்து டிஸ்கஸ் கொண்டு வரலாம். நான் தான் ஓடி விட்டேன். ஆனால் அவர் சில படங்கள் அரசியல் ரீதியாக நானும் அவர் கொஞ்சம் ஆப்போசிட் ஆகிட்டோம். அவர் ஒரு கட்சி நான் ஒரு கட்சியின் போது அப்போ ஆஸ் ஹீரோ ஒரு படத்தில் நான் அரசியல் பேசலாம் எதுவும் காமிக்கல. ஆனால் அவர் என்னமே காமெடி நான் காமிச்சார். டைரக்டர் கூப்பிட்டு நான் ஹீரோடா, நானும் ஒரு கட்சியில் இருக்கிறேன், அவரும் ஆக்டர், அவர் நான் கட்சியில் இருக்கிறாரு, அதை மாதிரி தான் நான் நடிக்க ஒத்துக்கிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் எதுவுமே அரசியல் பேசலாம், அவர் எப்படி அது பேசலான்னு அதை எடுக்கலை, அப்படி விட்டாங்க. ஸோ அதுலேருந்து இவர் விட்டால் அரசியல் பேசுவார், நமக்கு கிளாஸ் ஆகும்னு. இந்த தவுள் கேரக்டர் எஸ்.எஸ்ன்னு போது எங்கள் குருநாதர் யாருங்க, என் டைரக்டர் குருநாதர் ராமநாதன் சார், கங்கேம்பரண்ணன், ப்ரொடியூசர் ஜெயத்துறை, கருமகன்சாமி எல்லாரும் இது எஸ்.எஸ். தான்ட்டாங்க. நான் சொன்னது இந்த தவுள் கேரக்டருக்கு எஸ்.எஸ். தான்னா கரகாட்டக்காரன் என்னை விட்டுருங்கட்டேன் அப்படி பாருங்கள். எங்கே ஆண்டை விட்டுருங்கன்னு எப்படி சொல்லி எனக்கு தேவையில்லை. ஏன்னா நம்முடைய எடுத்த கொள்கை முக்கியம், அந்த இது முக்கியம். ஏன்னா அது ஒரு நம்ம நடிப்புன்றது சொல்கிறோம். முதல் படத்தில் நடிச்சுக்கார் கவுண்டர்கிட்ட, அதனால் இவன் நல்லா பண்ணுவார். நீங்கள் நினைக்கிற அந்த படம் இந்த கேரக்டர் தான் வரும். உங்கள் காம்பினேஷன் ரொம்பவுமே சக்ஸஸ் ஆச்சுங்க. இதில் தவுள் கேரக்டர் கவுண்டர் பண்ணி போட சொல்லி அப்புறம் ஒத்துக்கிட்டாங்க.
ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமே எல்லா படங்களும் நான் நடிக்கும்போது மதுரை ராமநாதபுரம் எம்ஆர்னு சொல்லுவாங்க, சிட்டி செங்கல்பட்டு சொல்லுவாங்க, 2 ஏரியா வாங்கிக்கிருவேன். இந்த படம் மட்டும் 3 ஏரியா கோயம்புத்தூரும் கொடுங்கன்னு வாங்கினேன். ஏன்னா நீங்கள் என்ன விலையை சொல்லணும், நான் வாங்கிக்கிறேன், என் சம்பளத்தை கழிச்சுக்குங்க, அவ்வளோ முடிஞ்சு போச்சு, பணத்தை கொடுத்துட்றேன், நான் வாங்கிக்கிறேன்னு. இந்த படம் பூஜை அப்போ தான் பூஜை எடுக்க விட்டேன், கரகாடக பூஜையை. கோயம்புத்தூர் ஏரியா, மதுரை ஏரியா, சிட்டி வாங்கி. ஆனால் ஒரு சீசனில் கோயம்புத்தூர் கொடுத்து வேணாம் கொடுத்துட்டேன், தெரிஞ்சவர் கேட்டதுக்காக. இன்னொருத்தர் வந்து தேவிகலா போட்டு கொடுத்தாரு. தேவிகலா போட்டது 200 நாள் தனி ஓடுங்க தெரியுங்க, எனக்கு தெரியும். தேவிகலா போட்டு வாங்கினேன், போட்டு வந்தால் கொடுத்துட்டேன், அவ்வளோதான். மட்டும் மதுரை ரிலீஸ் பண்ணேன். ஸோ இந்த படம் அமரன் எல்லாமே நல்லா ஓடும் தெரியும். பாட்டு மிகப்பெரிய பாட்டு இன்றைக்கி வரைக்கும் கண்டிப்பா சார் தப்பாக பிடிச்சிக்கிட்டு இருக்கு சார். அது மாதிரி கரகாட்டம் நீங்க ஆடுவீங்க இல்லையா, அது எப்படி சார் கத்துக்கிட்டீங்க? இல்லை கற்றுக்கலாமா, அது வந்து உண்மையிலே அது நேட்டிவிட்டியான ஒரு ஆட்டம். நல்லா எங்கள் ஊரில் வந்து நாடகம் சொல்கிறேன், எங்கள் வீட்டில் நாடகம் பார்த்துருவேன், சினிமா பார்த்துருவேன், பாட்டு கச்சேரி எல்லாம் பார்த்துருவேன், கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் எதுவாக இருந்தாலும் அந்த பிளாக்கு போயிடுவேன். ஸோ இந்த படம் வந்து அருணாச்சல ஸ்டுடியோவில் டிகேஎஸ் பாபு ஷூட் பண்ணுறாரு, நல்லா வச்சு ஃபுல்லாக சாங் ஷூட் பண்ணிட்டார். ஷூட் பண்ணி முடித்த உடனே நான் மாஸ்டர் முடிஞ்சிருச்சா, ஓகே இப்போது பிஜிஎம் போடுங்க, நானும் சரம் நாங்களும் ஆடுறோம், அதை எடுத்துக்கங்க, மேசத்தை போட்டுக்கணும், பிஜிஎம் போகிற நான் எங்கள் ஊர் ஆட்டம் ஆடுறேன், எங்கள் ஊரில் எப்படி ஆடுவோம், அதில் நான் சாட் இருக்கு. அது மாதிரி அது ஒரு நேட்டிவிட்டியாக தான் கொஞ்சம் நல்ல பழக்கம் எல்லாம் பார்த்து நடிக்கிறதுக்கு உதவி டேரக்ஷன் பெரிய பழக்கம். அதுதான் சூப்பர் சார். ஃபைனல் ஃபோட்டோ மறக்க முடியாது, செல்லு மறக்க முடியாது, ஹீரோயினி ஏன்னு கேட்டால் எல்லா ஹீரோயும் மறக்க முடியாது, எல்லா டெக்னீஷியும் மறக்க முடியாது, எல்லா ப்ரொடியூஸும் மறக்க முடியாது. இவர் வந்து இந்த சாமானியன் டேரக்டர் நிற்கிறாருங்க, அவரையும் மறக்க லைஃப்லாம் மறக்க முடியாது. அதில் கனகான்றது எனக்கு ஏன்னா இந்த கனகம் நான் தான் முதல்ல கேட்டேன். போய் டைரக்டர் பாரதிராஜா சொந்த படம் மனுக்கிறதுக்கு அப்புறம் மதானி பண்ணேன். அப்போ அவர் டைரக்டர் கடன் யாரை போட்டுக்கிற அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் வந்து எம்ஆர் ராதா மக ராதியா போட்டீங்க, அம்பியா தங்கச்சி ராதா போட்டீங்க, முத்தராம் சார் பையன் கார்த்திகை போட்டீங்க, அதனால் நான் வந்து தேவி அம்மகளில் கலங்கான்னு இருக்கேன் போட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கேன். இப்போ நானும் முதல் செல்வராஜும் அவர் 2 பேரும் இப்போ ஸ்கூட்டில் போனோம், தேவி அம்மரை கேட்டோம். அப்போ அவங்க சொல்லிட்டாங்க இல்லை நடிக்கிற மூடில் இல்லைன்ட்டாங்க. அப்படியா அப்படின்ட்டு வந்துட்டோம். டேரக்டர் கேட்டால் பாரஸ் இல்லைன்னா இல்லைன்னா அவங்க நடிக்கிற மூடில் என்னென்ன பார்க்கணும். சரி நான் சோபனான்னு ஒன்று இருக்குது, அது 10 மணி அன்னை பண்ணோம். எனக்குள்ள ஒரு ஒன்றில் கமல் சாருக்கு 2 ஜோடி, அது மாதவி ஒன்று சோபனா ஒன்று, நம்ம சோழகிரியில் போட்டுருவோம், சோபனா போட்டோம். இது கனகாவை திருப்பி கர்நாடகம் வரும்போது இவர் கனகா மகாலட்சுமி, அப்போ நம்ம கனகான்னு வச்சுக்கிறோமேன்னு சொன்னேன். அதை அப்படியே பண்ணிட்டாரு. இது கூட 2 படமும் பெரிய லெஜண்டுங்க. கரகாட்டக்காரன் சரி, அதே மாதிரி பெரிய வசூல் முறையில் திங்கானது தங்கமணி ராசா, எங்கள் குருநாதர் இளகப்பன் சார் சொந்தப்படாது தங்கமணி 2 படமே காம்பினேஷன் அருமையாக போயிடுச்சு. அது ஏதோ ஒரு ஆசையாக இருக்கலாம், அது ஒன்று. ஆனால் திருப்பி என்னால் கரெக்ட் முடியலை. அடுத்த வில்லுப்பாட்டுக்காரெல்லாம் அதே காம்பினேஷன் போதுன்னா அவங்க பயங்கர பிஸி ஆகிட்டாங்க. பேர்கள் ரேகா, கௌதமி, கனகா எல்லாருமே குஷ்புலாம் எனக்கு 2வது படமாக பாட்டு கடைமை தர்ம தலைவர் இன்னொரு படம் முடிஞ்சு வருஷம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாட்டு கடை போயிடுச்சு. அதுக்கப்புறம் 91 எங்கிட்ட நடிச்சதுக்கப்புறம் தான் 91 வந்து சிறுத்தை மிச்சது. அதெல்லாம் பயங்கர பிஸி ஆகிட்டாங்க. நாங்கள் போட முடியல, வெறும் இப்போ நீட் பேஸ் போட்டோம். அந்த மாதிரி இது கனகாங்கர் மறக்க முடியாத ஒரு லெஜண்ட். கண்டிப்பா சார். உங்க காம்பினேஷன் எங்களாலையுமே மறக்க முடியாது. அந்த மாங்குயிலே பூங்குயிலே பாட்டுல வந்துட்டு சாட சொல்லி கூப்பிட்டன்ற மாதிரி ஒரு லைன்ஸ்லாம் வரும். அதுல உங்க ரியாக்ஷன் பார்த்தாலே சரி என்னமா ஃபீல் பண்ணியிருக்காருல மனுஷா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கனெக்ஷன் இருந்தீங்களே உங்க கூட. இப்போ ஏன்னா அவங்க சினி ஃபீல்டில் விட்டே அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்க டப்பிங்லாம் யூனியன் எலெக்ஷன் தான். அப்போ வந்து ஓட்டு போட்டு வந்தேன் டப்பிங் யூனியனில். அப்போ ரொம்ப சார் அவங்க மேடம் கனகா கூப்பிட்றாங்க, கனகா எங்கே இருக்கு கனகா அப்படின்னு. அப்படியே போய் தெரியும் கும்பல் வந்தாங்க. அந்த கனகாட்ட கேட்டேன், கனகா எங்கே நான் தான் சார் கனகான்னு. நீந்த கனகாவுனா பார்த்தா அப்படியே நம்மளும் இந்த விளக்கரை பண்ணிருப்பாங்கல்ல, அது மாதிரி முடியலாம். இப்போ இன்னுமா பிளேட்ட முடியும்னா நல்ல சார் ஓகே சார் நல்லா இருக்கேன் பார்ப்பாங்க. என்னன்னா அந்த பொண்ணுக்கு அப்பா எஸ்எஸ் தேவதாஸ் அஸ்வினிட்ட கல்யாணம் பண்ணாங்க தேவி அம்மா. அவர் அப்பா விட்டு போயிட்டார். அவங்க அம்மா மேலே அந்த பொண்ணுக்கு உசுறு. அவங்க அம்மா இறந்துன்னா அது ரொம்ப மென்டலி ரொம்ப ஆஃப் ஆயிடுச்சு. அப்படியே போய் இப்போ தெலுங்கு போய் யாரும் மேரேஜ் பண்ணிவிட்டு போய் அந்த வீடை தனிமையாக வாழ்ந்து ஒரு மாதிரி அது ஆயிடுச்சு. அது எங்கே இருக்குது என்ன இருக்குது நம்ம எனக்கு தெரியல. நானும் பேச பார்க்க முடியல. நல்ல பொண்ணுப்பான். ஓகே சார். நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நடுவில், அந்த ஃபோட்டோ பார்த்து சொல்லியிருந்தீங்களா? அந்த ஆக்சிடென்ட் என்ன ஆச்சு? ஆக்சிடென்ட் தான்மா. நம்ம என்ன யார் எந்த போதுக்கும் போகிறதில்ல, யார் நல்லது எல்லோரும் நல்லா நினைக்கிறேன். நல்லது கெட்டது நல்லதுக்கு காலம்படியும் சொல்கிற மாதிரி நன்றி விசுவாசம் அதெல்லாம் என்னத்தை ஒன்றும் இல்லை போனோம். யாருக்கும் எந்த துரோகமும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தப்பா கிடையாது. ஏதோ கடவுள் நம்மளை வந்து ஒரு சோதனை வரும். அதாவது என்னென்னா ஒரு பெரிய உயரத்துக்கு போனால் கீழே வந்து ஆகணும். நீங்கள் பந்து தூக்கி போடுங்க கீழே வந்தாகும், பட்டம் பறந்தாலும் கீழே வந்து ஆகுற மாதிரி ஏதோ இவ்வளவுதான் போய் திடீர்னு ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆனோன்னா அது பொழைச்சுன்றது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளைக்கு அப்புறம் தெரியும் நம்ம இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு இருந்தது எனக்கு. அப்புறம் 1.5 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்து அப்புறம் வீட்டில் வந்து அப்படி இங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் படிப்படியாக நடந்தேன். அப்புறம் அப்படி மெதுவாக 1 வருஷம் கழித்து மீட்டிங் போக ஆரம்பித்தேன். அப்படி பேச ஆரம்பித்தேன் அப்படியே போயிட்டே இருந்தது.
அதுக்கப்புறம் 14 அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மகிட்ட எல்லாம் இருந்தது. அப்புறம் அரசியலில் வந்து நம்மளால் ஹெவி ஒர்க் பண்ண முடியலை. ஏன்னா எனக்கு எப்போவும் முடியலன்னா நான் முடியும்னு சொல்லி போய் சொல்ல மாட்டேன். முடியலன்னா முடியலன்றேன், அவ்வளோதான். அது மாதிரி படம் சொன்னாங்கல்ல, அது மாதிரி எனக்கு பிடிக்கலன்னா நான் பிடிக்கல சொல்லிடுவேன். அதை வந்து எத்தனையோ கதையை கேட்டாலும் எனக்கு நல்லா சொல்கிறாங்க நினைக்கிறேன், வர்றாங்க போகிறவங்க யாருமே நான் ஃபுல்ஃபில் பண்ணலை. நான் யாருமே ஃபுல்ஃபில் முதல்ல வந்து டிஃபரெண்ட் கேரில் போயிட்டு அப்புறம் தான் மெயினில் வரலாம். ஆனால் ஃபுல்லாக ஆரம்பத்தே மெயினில் வந்து திருப்பி விலகணும்னா அது எப்படி ஏற்றுக்கிறது? அது ப்ளஸ்ஸு. முதல்ல பிரிஞ்சு அப்படி ஆகி இப்படி ஆகி ஹீரோவானா அது வந்து ஏற்றுமுகம். ஆனால் முதல்ல ஹீரோவானுடைய பேர் இறங்கணும்னா அது இறங்கு முகம் ஆயிடும். ஸோ அதனாலே எனக்கு அது வரல. ஏன்னா இன்ட்ரோ என்ட்ரி ஆகிறீங்க, முதல்ல வர்றீங்க, ஆரம்பிச்சுட்டு அப்புறம் செத்து போயிடுறீங்க, இப்படிலாம் சொல்லும்போது எனக்கு உடன்படலை. எதுக்கு 44 படம் ஆண்டனா கொடுத்து நல்லா பண்ணிவிட்டேன். இன்றைக்கி லேடிஸ் பூரா எல்லாருமே சொல்கிறாங்க, ஒரு பெருசா ஒரு 50 வயசு கவர்மெண்ட்டு சர்வெண்ட்டு போடுங்க. அவர் சொல்கிறாரு, சார் உங்கள் படம் குடும்பத்தோடு பார்க்கலாம் சார், சத்தியமாக சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நீங்கள் அரசியல் விலகாதீங்க சார், நில்லுங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஸோ நம்ம அப்படி நினைக்கிற இடத்துல ஏன் இந்த மாதிரி படக்குன்னு பேரக்கிறதுக்கு தான் இந்த சாமானியனுடைய டைரக்டர் ராஜேஷ் சார் அவர்களும், ப்ரொடியூசர் வி மதியன் அவர்களும், கோ ப்ரொடியூசர் பாலா சதீஷன் வந்து சப்ஜெக்ட் சொல்லும்போது எனக்கு வந்து கொஞ்சம் இருக்கிறதுல இப்படி இருக்குன்னு நினைக்கல. அதுக்கப்புறம் அது கதையை கேட்ட உடனே சரி இதை பண்ணலாம் சொல்லி ஓகே. அருமையான இன்ட்ரோல்மா. நான் இன்றைக்கி நான் எதாவது சொல்லியிருக்கேன். இது படம் பார்க்குற அன்றைக்கி இந்த ராமராஜன் திருப்பி எந்த படத்தையும் இப்படி சொன்னதில்லை. இந்த சாமானியம் பேசும்போது இன்ட்ரோல் பிளக்கிறானே, அந்த இன்ட்ரோல்னால் எனக்கு தெரியும் எப்படி ஒரு படத்தில் மெயின் டைவர்ட்டே என்ன கேட்குறாங்க ரிப்போர்ட். என்னப்பா என்ன ஃபஸ்ட் ஹாஃப் ஓகேவா, செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஓகே நல்லா இருக்குது, ஃபஸ்ட் ஹாஃப் இதுதான் ரிப்போர்ட் போகும். ஏன்னு சொல்கிறேன்னா இந்த இடைவேளைங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவன் டிக்கெட்டை வாங்கி போய் கொடுத்து நின்று போய் வச்சு 1 மணி நேரம் ஒன்றே உட்காந்து ஒரு ரிலாக்ஸேஷன் இடைவேளை. அந்த இடைவேளை வந்து இந்த படத்தில் இது வரைக்கும் தான் பார்த்ததில்லை, பார்த்தா தெரியும். அது சொல்லுவாங்க. இப்போ கதை சொல்லி முடிச்சோன்னா ஓகே சார் நம்ம பண்ணலாம். ஒரு ராதாரவியனே எம்எஸ் பாஸ்கர் 100% டிஃப்ரெண்ட் கதை. இது ரொம்பவும் நம்ம அட்வான்ஸாக போகல, ரொம்பவும் நம்ம பழசாக போகல, மீடியமாக ஹேண்டில் பண்ணது டைரக்டர் ராகேஷ் சார். அதான் சொன்னார். அவர் இன்ஸ்டியூட் சொல்லிட்டு ஜெயம்ராஜ் அவர்கிட்ட 4 படம் பண்ணி 4 படம் ஹிட்டு சொன்னார். டைட்டில் சாமானினாங்க, பிடிச்சி போச்சு, நடித்தேன், அவ்வளோதான். ஆனால் கதை சொன்னதை விட அழகாக ஒரு எடுத்த விதம் ஸ்க்ரீன் எடுத்த வந்து டயலாக்கு. இப்போ கூட ஒரு எடுக்கும்போது ஒரு நான் கிளாஸ் போட்டிருக்கேன், ஏன் போடுறேன்னு கேட்டேன். கிளாஸ் வேண்டாம் அப்படின்னு ஒரு மலேசியா பேச சொன்னாங்க. நான் கழட்டிட்டு பேசுகிறேன்னா என் உணர்வு உருவம் நான் கண்களை அழுதுருவேன். அதனால் சம்திங் எனக்கு அந்த இப்படி ஒரு வாழ்க்கையை நினச்சி பார்க்குறேன். ஒரு ஆக்சிடென்ட் இப்படி ஒரு விபத்து ஆள் செத்தாண்டா இதோட முடிஞ்சாண்டா அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஆண்டவனை தட்டி எழுப்பி மறுபடியும் ஒரு ஹீரோவாக கொண்டு வரானா, அதுதான் ஆண்டவன். கெடுப்பான் கொடுப்பான் நம்ம மாதிரி, கெடுப்பான் நம்ம மாதிரி திருப்பி இப்படி வந்து ஒரு படத்தை நடிச்சிருக்கோமா, அதுக்கு இசை அண்ணன் ராஜாண்ணா அப்படி மாதிரி நான் கண் கலங்கி அழுக ஆரம்பித்தேன். அந்த கிளாஸ் போட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் எப்போவுமே கிளாஸ் போட மாட்டேன், தாடியை பார்க்க முடியாது. அது மாதிரி தாடியே வச்சதுபடியே அவங்க தாடி வராது எனக்கு. இவர் டைரக்ட் 1 மாதம் தான் ஷூட்டிங், தாடி ஒரிஜினல் தாடி வேணுன்ட்டேன். அப்புறம் வளர்த்து எடுத்தால் நம்ம தாடி வச்சேன். அது மாதிரி நல்லா இது. இந்த 44 படங்கள் இந்த ராமராஜன் அப்படின்றதுக்கும் இந்த எப்படி எங்கள் பாட்டுக்காரன் காட்டுறீங்க, கரகாட்டக்காரன் காட்டுறீங்க, அது மாதிரி ஒரு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த சாமியை காமிப்பீங்க. அந்த மாதிரி தான் அந்த படம் ரஜினியில் வரும். பாட்டுக்காரன், காவக்காரன், கரகாட்டக்காரன் சொல்கிற மாதிரி சாமானியன் இந்த வார்த்தை இந்த டைட்டிலுக்காக நான் மனப்பூர்வமாக நடித்தேன். எனக்கு எந்த இன்னும் பண்ணுங்கள் சார் ஓகே. ஆனால் முதல்ல அவங்க சொல்லும்போது பட்ஜெட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி எத்தனையோ கோடி பண்ணுறாங்க போகிறாங்க. ஆனால் பட்ஜெட்டும் போது முதல்ல இல்லை. ஆனால் அப்புறம் அவங்களே ஒரு முடிவுக்கு வந்து இவர் கொண்டு வந்துட்டான், அவரையும் சேர்த்து விட்டோம்னா நல்லா இருக்கும்போது அந்த காம்பினேஷன் அமைஞ்சோன்னா இன்னும் படத்துக்கு ப்ளஸ் ஆகி அதை அருமையாக பண்ணி மியூசிக்கல் திருப்தி, படம் திருப்தி. படமும் நிச்சயமாக அந்த 20 ரிலீஸ் ஆகுது. 100% 100% எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லா மனிதர்களுக்கும். அதுவும் குறிப்பாக என் ரசிகமன்ற சகோதரர்களின் ஒன்றும் பிறப்புகள். ஐயோ இன்றைக்கி வரைக்கும் அண்ணே நீ சாகிற வரைக்கும் நான் ரசிகன்னு சொல்கிறேன்லாம் நான் பார்க்க மாட்டேன். நீங்கள் எதுவுமே செய்யலை, எல்லா வேலையும் நடந்துக்கிட்டு கட்ட விட்டு பூரா தேட்டர் வச்சு பூரா கொடி கிடி போஸ்டர் ஸ்டிக்கர் போட்டு அவனா வேலை செய்கிறாங்க. சத்தியமான ஒத்த காசு கொடுத்து கிடையாது. இது எப்படி ரசிகர் அவங்களாம் ரசிகலாக கிடச்சதுக்கு நாங்கள் இந்த பூர்வீகத்தை புண்ணியம் பண்ணிக்கணும். அவங்களுக்கு என்ன நன்றி செய்யப்போ தெரியாது. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் தாய்மார்கள் அனைவரும் பார்க்கணும். குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படமும் ஒரு இதில் இந்த கதையினுடைய கரு, அந்த மையக்கருவை தாண்டாமல் ஒரு மனிதன் பிறந்து வளர்ந்து போய் சேர முடியாது. அவன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகட்டும், மிகப்பெரிய பரம ஏழையாகட்டும், இந்த கதையினோட டச்சஸ் கண்டிப்பாக பாதிக்கும். மிகப்பெரிய வெற்றிக்கு உண்டான வழி இருக்குது. அது வெற்றி வர வைக்கிறது பப்ளிசிட்டி ஆகணும், கொண்டு போய் சேர்க்கணும் மாஸ்டர். இந்த படம் நானும் அவளை பேசுறது கிடையாது. என்னை போட்டு ஜாக்கி ஏற்றுற மாதிரி டைரக்டரை போட்டு இல்லை வேணும் நான் வீல் தூக்குற வரைக்கும் தூக்கி குழந்தை உட்கார வச்சார். நான் டிவியில் உட்காந்து இப்போ பேசுகிற காரணம்னா டைரக்டர் தான். அங்கே தான் அவர் போதும்னு எனக்கு தெரியுது. எனக்கு தெரியும் அசண்டாக பார்க்கறனால கேமரா ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கேயே அசண்ட் என்ன பண்ண இன்னொரு அசண்ட் தெரியும். அப்படி தான் ஒருத்தர் என்ன பண்ணேன், உட்காந்து வேனில் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்துருந்துச்சுங்க. அங்கேயே ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தேன், இங்கே பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஆக்ஷன்.
கட்டு சொன்னேன். எங்கே சுப்ராஜன் டேரக்டர் கூப்பிட்டாரு. சுப்ராஜ் இங்கே வா அப்படின்னு. எங்கே வந்தேன்? இல்லை இங்கே வேனில் அந்த லேடிஸை பேசியிருந்தே இல்லை, வேலை இங்கே இருக்கு, அங்கே என்ன வேலை அப்படின்னு கண்டுபிடிப்படுவேன். ஏன்னா கண்ணு கொஞ்சம் பவர்ஃபுல் மேட்ரு. ஒரே நேரத்தில் 100 பேரை பார்க்குற ஆக்ஷன். அப்புறம் ஆக்ஷன் கன்னியூட்டி இப்போ கிடையாது, எதுவுமே இல்லை. அப்போலாம் என்னன்னு எடுத்து அப்போலாம் ஃபஸ்ட்டு லாங் ஷாட் என்ன நிற்கிறோமோ அது கடைசி ஷாட் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆக்ஷன் நோட்டி வரைஞ்சிக்கிடுவோம். இவர் இப்படியாரு பிரபுசார் இப்படி கை வச்சிருந்தாரு, விஜயகாந்த் எப்படி வச்சிருந்தார் அப்படின்னு. அது மாதிரி அவெல்லாம் என் பெரிய லைஃப். எனக்கு அது இதயத்தில் சிவாஜி சாரோட நடிக்க முடியல. ஆனால் நினச்சேன் நம்ம ஊர் நல்லூரில் கூட அப்பா கேட்ட அவர் போடலாமா அடிச்சிடுவாங்க. ஏன்னா எம்ஜிஆர் தான் தலைவரை வந்து நான் பார்த்துருக்கோம் தவிர நான் நடிக்க பார்க்கல. சிவாஜி சார் நடிப்பார்னு நினச்சேன். ஆனால் அதில் சொல்ல முடியாத சொன்னேன். ஆனால் அவர் பையன் கூட நம்ம வசதி வேலை செஞ்சு எப்படி பார்க்கலாம். அவர் பிரபு சார் அவ்வளவு தங்கமான மனுஷன். எனக்கு உண்மையிலேயே நம்ப மாட்டீங்க, என்னை கேட்டால் நான் ஆட மாட்டேன். ஆனால் பிரபு சார் வெயிட் இருக்குங்க. நான் ஒரு 6 படம் அவங்க ஒர்க் பண்ணேன். என்ன டான்ஸ் ஆடுவார் உண்மையில் ஆசைப்படும். இல்லையா சிவாஜி சார் இந்த போட்டு போடுறாரு, இவ்வளோ பேருக்கு எப்படியா ஆடுறாரு அப்படின்னு அவங்க அண்ணே சூப்பர் டைம். ஓகே குமரேஷ் சொல்லுவார். அதுமாதிரி மோகன்லாம் நான் கேட்டேன் அவங்க சொல்ல கேட்கும்போதெல்லாம் அதெல்லாம் டைரக்ட் பண்ணி நான் பண்ணித்தரேன்னு சொல்லுவோம். அது மாதிரி அதெல்லாம் ஒரு லெஜெண்ட். எல்லாரோடையும் சந்திக்க வச்சது. சினிமா வாழ்க்கையில் இப்படி ஒரு கேரியர் வரும்னு நான் நினச்சதில்லை. இந்த இடத்த கொண்டு வந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேன், எல்லாருக்கும். அதோட திருப்பி இந்த மாதிரி ஒரு பேசக்கூடிய வாய்ப்பை கொடுத்த தயாரிப்பாளர் மதியரன் சார் அவர்களுக்கும், கோ ப்ரொடியூசர் பாலா சதீஷ் அவர்களுக்கும், ராகேஷ் அவர்களுக்கும் நான் என்னைக்கு நினைக்கப்பட்டிருக்கேன். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து என்னை பேட்டி எடுத்து அதை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறக்கா எடுத்து சிறப்பான பேட்டியாக உங்களையும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஜெம் டிவி நேயர்களுக்கும் கண்டிப்பாக மே 23 நீங்களும் பாருங்கள், பார்த்தவளையும் பார்க்க சொல்லுங்கள். எல்லாம் பார்த்து கண்டிப்பாக சந்தோஷப்படுங்க. இந்த ராமராஜன் சொன்னது உண்மைதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத நான் கேட்கேன். அவ்வளோ உங்களை பற்றி எங்கேயுமே பார்க்காம இன்னமும் வந்துட்டு சார் இவர் தான்ப்பா எனக்கு இவரை தலைவரை வந்து நான் டிவியில் பார்த்தா கூட போதும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் வந்து இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே வந்து சாமானியன் படம் ரொம்பவே போய் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்.